The most under celebrated people யாருன்னு என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா entrepreneurs. உங்கள் கஸ்டமர் யாரு? They've told me to my face, இங்கே எதுவுமே நல்லா இல்லை, I'll go to XYZ brand அப்படின்னு. இந்த சின்ன பசங்களை தான் நம்மளோட டார்கெட். நீங்கள் புது பிராண்டாக இருந்தாலும் சரி, பழைய பிராண்டாக இருந்தாலும் சரி, எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே வருதாங்கிறது தான் மெயினாக பார்க்க போகிறோம். வாங்குறது எல்லாமே கிட்ஸ்க்காக தான் வாங்குவாங்க. ஒரு 10-12 பேர் சாப்பிட்டுட்டு ஒரு 1000 ரூபாய் 1500 முடியுதுன்னா தட் இஸ் குட். யூ இன்வெஸ்ட் ஆன் தி கஸ்டமர். பிரின்சிபலே அதுதான். சிக் ஷாம்பு ₹1 வித்தார் பார்த்தீங்களா? தட் வாஸ் சம்திங் தட் தி இந்தியன் மார்க்கெட் வாஸ் ஹி ப்ரோக் இட். ஸோ குக்கில் இது வரைக்கும் எங்களோட குக்கிங் ஷோஸில் எல்லாமே செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி மக்களுக்கு பிரபலமானவங்களை கூப்பிட்டு அவங்களோட சமைச்சிருக்கோம், சேட் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கண்டென்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சோ அதை விட எனக்கு ரொம்ப ஆர்வமான கண்டென்ட் எதுனா இது. அதுக்கு ரீசன் என்னென்னா, த மோஸ்ட் அண்டர் செலிப்ரேட்டட் பீப்புள் யாருன்னு என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா entrepreneurs. அவங்களோட கதைகளும் சினிமாவில் வளர்ந்து பெரிய ஆளானவங்க மாதிரி entrepreneursக்கும் ஒரு வளர்ந்து ஒரு பெரிய ஆளான கதைகள் இருக்கும். அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு மக்களுக்கு யாரும் பேசலைங்கிற ஃபீலிங்கும் இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு செட் ஆஃப் entrepreneurs, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஃபுட் டொமைனில் இருக்க entrepreneursஸை கூப்பிட்டுட்டு ஒரு கான்டென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அந்த கான்டென்ட் தான் இது. யார் என்னென்ன பண்ணுறாங்கிறத அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதில்ல, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கே நாங்கள் ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். நம்ம ஒரு சிட் கேம் விளாட போகிறோம். ஸோ இதை அண்ணன்றது ஆரம்பிக்கலாம். அவர் ஒரு சிட் எடுப்பார், அதை படித்து பார்க்கும்போது அது யாராக இருக்குன்னு அவரே கெஸ் பண்ணுவார். கெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சிட் யாரை பற்றி எழுதியிருக்கோ அவங்கள பற்றியும் அவங்க கம்பெனி என்ன அப்படிங்கிறத ஒரு மூவி மாதிரி ஒரு கதையாக சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ வில் ஸ்டார்ட் வித் அண்ணா. இது நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா அது யாருன்னு உங்களுக்கு தெரியணும். இந்த பிராண்ட் உருவாக்கத்திற்கான இன்ஸ்பிரேஷன் அதன் நிறுவனரின் தாத்தா மற்றும் பாட்டியிடமிருந்து வந்தது. ஃபர்ஸ்டே மாட்டிக்கிட்டேன் நான். நீங்கள்லாம் எப்படி கதை சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டு நான் சொல்லலான்னு நினச்சேன். நாங்கள் விஎஸ் மணி 2020 ஆரம்பித்தோம். லைக் யூ செட், இன்ஸ்பிரேஷன் வாஸ் தாத்தா அண்ட் பாட்டி அண்ட் த ஹவுஸ் தட் வி க்ரூ அப் இன். ஸோ ஒரு கதையாக சொல்லணுன்னா இதில் எந்த ஹையும் கிடையாது, எந்த லோவும் கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ கலெக்ஷன் ஆஃப் சீன்ஸ்ன்னு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நான் அட்வர்டைஸிங்கில் ஒர்க் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாளாக. அதுக்கு முன்னாடி 2 FMCG கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன். ஸோ எனக்கு ஜென்ரலி அந்த ஸ்பேஸில் எனக்கு ஒரு இஷ்டம் இருந்துச்சு. ஸோ பட் ரஃப்லி அந்த 2019-2020 டைமில் ஏன் நமக்கு இன்னும் ஒரு டெஸ்டினேஷன் பிராண்ட் ஃபார் சவுத் இண்டியன் இன்னும் இல்லைங்கிற மாதிரி, ஒரு ஹல்திராம்ஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் சவுத் ஏன் அந்த மாதிரி இல்லை, அந்த ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு எந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்டோ இல்லை எங்களுக்கு இந்த இதில் இட்ஸ் அ ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாமே சரி என்னதான் இதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனில் போனது தான் இது. எனக்கு ஃபில்டர் காஃபி பிடிக்கும், எனக்கு நொறுக்கு தீனி பிடிக்கும், அதனால இதை ஆரம்பித்தேன் நான். ஆக்சுவலி இது பெரிய ஒரு டிப்பிக்கலி ஒரு பிஸ்னஸை போய் கேட்டிங்கன்னா வாட் இஸ் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்வாங்க. இங்கே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக எதுவும் இல்லை, எனக்கு நாக்கு கணிக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நான் சும்மா இது ஒரு நல்ல சேலஞ்சாக இருக்கும். பட் இந்த ஸ்பேஸ் ஜென்ரலாகவே இது இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்குங்கிறது ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதில் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான். அண்ட் 2020 கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அந்த கோவிட் டைம்குள்ளே போனதுனால இது எப்போதுமே ஒரு ப்ராப்பர் ஃபுல் ஃப்ளெஜ்ட் FMCG பிராண்டாக தான் பண்ணோன்னு நினச்சோம். பட் அந்த டைம் அப்படி இருந்ததுனால வி said ஓகே D2Cயாக வேணால் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது எப்படி போகுதுங்கிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வி sort of went ahead. Thank you for the introduction. Praveen, you can go next. You're the lucky one to get yourself, huh? No, the boss himself. This ex-OTT company owner is now a masala businessman. என்னை பற்றி இன்டர்வியூவில் யாரும் தெரியல. ஸோ ஐ எம் ஆதி, ஐ ரன் குக்டுங்க. கதையாக சொல்லலாம் சொன்னாங்கல்ல, சினிமா கதையா. எல்லாரும் சிவகார்த்திகேயனோட டான் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தோட கதை என்னென்னா, காலேஜெல்லாம் போவார், காலேஜ் போகும்போதெல்லாம் என்ன பண்ணணும் அவருக்கு தெரியாது. காலேஜ் போயிட்டு திடீர்னு சினிமா ரைட்டர் ஆகணும்னு அவருக்கு ஆசை வரும். அப்படியே அது பில்டப் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கன்சியூமர் பிராண்ட் இந்த ஸ்பேஸில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அதை ஒரு ரெசிபி வீடியோ பிராண்டாக ஆரம்பித்தோம். அந்த ரெசிபி வீடியோ பிராண்டாக ஆரம்பித்து எங்களோட ரெசிபிஸ்லாம் மக்களுக்கு பிடிச்சி நல்லா இருக்குன்னு சொல்ல ஓகே அவங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா வேறு என்ன பண்ண முடியும்னு தேட ஆரம்பித்தோம். அந்த தேடல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மசாலாஸை விட ஒரு 1 ஸ்டெப் இனோவேட்டிவாக இன்னொரு செட் ஆஃப் மசாலாஸ் லான்ச் பண்ணால் மக்களுக்கு பிடிக்கும்னு நினச்சி ஆரம்பித்தது தான் குக்டு. டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு, வேறு நிறையா சொதப்பல்கள் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு 5 ப்ராடக்ட் நாங்கள் லான்ச் பண்ணதே கிட்டத்தட்ட சொதப்பல் தான் சொல்லுவேன். எல்லா ரீஜன்லேருந்து ஒன்று எடுத்தோம்.
அப்புறம் ஐ திங்க் ஒரு கிளாரிட்டியோட வந்து சவுத் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அதுவும் தமிழ்நாடு நம்மளோட ஸ்ட்ராங் ரீச், அது ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அல்ட்ரா ஃபோக்கஸ்டாக இந்த ரீஜனுக்கான ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணி இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான டிஸ்ட்ரிபியூஷன் பில்ட் பண்ணி ஓரளவுக்கு டீசெண்டான வால்யூம் விற்றுட்ருக்கோம். ஆப்வியஸ்லி இப்படி வால்யூம் விற்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற கஷ்டங்களும் வரும், விச் இஸ் வந்து இனஃப் கேபிட்டல் வச்சுருக்கிறது, இனஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த 2024 ஒரு பிரளயமாக தான் போச்சு. பட் ஐ திங்க் இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும்னு தோணுது இன் டர்ம்ஸ் ஆஃப் வேர் வி ஹவ் க்ரோன். ஆப்வியஸ்லி கிளைமேக்ஸ் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெரிய சூப்பர் கிளைமேக்ஸ் நோக்கி தான் போவோம். பட் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சில சம்பவம் நடக்கும் இல்லைங்க, அப்போ தானே கிளைமேக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த சில செட் ஆஃப் சம்பவங்களுக்காக வெயிட் பண்ணி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கேன். I think it's for us. எனக்கு தான் நினைக்கிறேன். This generational establishment honors the culinary heritage of Tamil Nadu. You're the lucky person. யாருன்னு வெயிட் பண்ணிருந்தோம். ஒரு படமாக பார்த்து இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு பார்த்தா விடாமுயற்சின்னு வைக்கலாம். அஜித் படம் இப்போ வரப்போகுது இல்லைங்க. ஸோ அது கண்டிப்பாக சூட் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அண்ட் என் பேர் பிரபு. வி ஆப்ரேட் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இந்த நேம் ஆஃப் ஈரோடு அம்மன் மெஸ், சென்னையில், அதுக்கப்புறம் வெளிநாட்டிலையும் ஆப்ரேட் பண்ணுறோம். ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐ மீன் ஹோட்டலியர்ஸ் ரெஸ்டாரண்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு என்ன தெரியும், நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி அப்படின்னு. ஐ பீன் பார்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் லெஜெண்டரி பிராண்ட் ஆல்சோ. அதில் ஒரு மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் இருந்தேன் நான். அண்ட் அது போக இன்னும் ரொம்ப ரெஸ்டாரண்ட்ஸுக்கு கன்சல்ட் பண்ணியிருக்கேன். ஹெல்ப் டெம் யூனோ இன் த கிச்சன் சைட் ஆஸ் வெல் அஸ் தி சர்வீஸ் சைட். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் சரி நம்மளோட பிராண்டே நம்ம ஊரில் நம்ம பண்ணிட்டு இருந்த ஒரு தொழிலை வந்து நம்ம சென்னையில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2019 கரெக்டாக ஐ திங்க் டிசம்பர் 2 தான் நம்ம ஃபஸ்ட்டு கடை வந்து இங்கே அடையாரில் ஓப்பன் பண்ணோம். ஸோ இட்ஸ் பீன் அ வெரி குட் ஜேர்னி. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைஸ் லோஸ் ரெண்டுமே இருந்திருக்கு. கடை ஓப்பன் பண்ண ஒரு 3 மாதத்துலேயே வந்து கோவிட் வந்தது, பெரிய ஒரு ப்ளோ ஃபார் அஸ். எனக்கு மட்டும் அது ஒரு அடி இல்லை, உலகமே கூடவே வந்து கீழே போகுதுன்றப்போ நம்ம மட்டும் என்ன ஸ்பெஷலான்னு சொல்லிவிட்டு அதில் பெருசாக வந்து வந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு திருப்பியும் வி காட் அப் அண்ட் டுடே வி ஆர் ஹியர். as always இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு தரமான சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது தோல்வின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ 100% நம்ம ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரோனா. தேங்க்யூ. Now I'll go. Introduce the European delicacy to the people of Chennai, the OG of gelato. This, I don't think people outside my circle really know this, but I was working abroad for a very long time. Romba varshama abroad la irundha nanu, and I always wanted to start a business of my own. But it was getting delayed. Nee empa varada. And the reason for that was foreign மாப்பிள்ளையா இருந்தால் அலையன்ஸ் கிடைக்கிறது ஈஸி. ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் ஐ வாஸ் லைக் எனக்கு கல்யாணமே வேண்டாம் சரின்ட்டு ஐ கேம் பேக் டு சென்னை. ஆஸ் லக் குட் ஹேவ் இட், லைக் ஐ திங்க் யூ அண்ட் யூ ஆல்சோ, ஐ ஸ்டார்டட் எக்ஸாக்ட்லி டியூரிங் த லாக்டவுன் டைம். ஐ மீன் ஐம் ஸ்டார்டிங் இன் Feb 2020, March 2020 lockdown comes in. So I didn't really have an idea what to do. So on the time I was like looking around at whatever was happening. I was like, I'm definitely not going to do these things, maybe like South Indian or maybe like other things better than these people. It's not going to happen. So I want to do something that is completely new, which there is not competition for currently in the market, and I can put my own twist to it. That is how this brand came to be. My focus has been a lot on quality and providing customers the best possible ingredients so that they have the best value for their money. I really like that Annamalai movie. அதில் I think I'm in அந்த பால்காரன் ஸ்டேஜில் இருக்கேன் ரைட் நோ. இன்னும் பால் கறந்துட்டுருக்கீங்க. அதுக்கடுத்து தான் ஊறுகாய் ஸ்வீட்ஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். Yeah, I mean, see that movie just fast forwards. ஒரே சாங்கில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகும்ல, but that each second is probably weeks or months. So I feel like I'm in that stage, and அந்த ஸ்டேஜ்லேயே ஒரு 3 years இருந்துட்டேன். Now I'm forcing myself to go out of my comfort zone and talking about scaling or talking about starting something else. So I'm working on that currently. Thank you. I mean, I think we also have a lot to learn from you. That was wonderful. 7 friends came together to make a native dish go global. I think நீங்கள் உங்களுக்கு எந்த வந்துச்சு, எனக்கு உங்களுக்கு வந்திருக்கு. என் பேர் மோசஸ். ஆலடிப்பட்டியான்
கருப்பட்டி காஃபி அப்படின்ற ஒரு காஃபி ஷாப் ப்ளஸ் ஸ்வீட் ஷாப் வந்து இப்போ சென்னையில் நடத்திட்டுருக்கோம். இது வந்து நான் 2012-14 சென்னையில் படிக்க வர்ற அந்த அதுலேருந்து எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா நேட்டிவில் வந்து சொரண்டில் கவர்மெண்ட் காலேஜில் படித்தோம். அப்போ பார்ட் டைமில் அது வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருந்தால் செகண்ட் ஷிஃப்ட் தான். ஸோ பகலில் ரொம்ப ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அப்போது வந்து அப்பா பலசர கடை. அப்போது சென்னையில் படிக்கணும்னு ஒரு ஆவல். ஆனால் வீட்டில் அங்கே அவ்வளோ தூரம் எதுக்கு போய் படிக்கணுன்னே சரி நம்மளாக வந்து ஏதாவது பார்ட் டைம் ஏதாவது ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கம்ப்யூட்டர் கேட்டால் அதை வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்போது சரி நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு கூகுள் ஆட்சன்ஸ் ஆட்வர்ட்ஸ்ன்றதை எங்களோட பாக்கெட் மணியை நாங்களே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி அதில் வந்து ஒரு பாக்கெட் மணியை சேர்த்து வச்சு தான் சென்னையில் படிக்க வந்தோம். சென்னையில் படிக்க வரும்போது திருநெல்வேலி எங்கள் பெரிய ஒரு கனவுளோட சென்னைனா எப்படியோ இருக்கும்ன்ற ஒரு கனவுல வந்தோம். அது ஆக்சுவலாக இருந்தது. சரி இருக்கும்போது எங்களை திருநெல்வேலின்றனால எல்லாருமே ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வா, அல்வா வாங்கிட்டு வா, திருநெல்வேலிக்காரன்ற மாதிரி சொல்லும்போது அது திரும்ப போகும்போதெல்லாம் வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போது இன்னும் அல்வாக்கு எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குன்றத ஒரு சின்ன ஸ்பைக் இருந்தது. ஏன்னா எங்களுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சாலே ஒரு டீ காஃபி கூட அல்வா சாப்பிட்றதுன்றது அங்கே இயல்பாக நடக்கிறது. ஒரு அல்வாவும் ஒரு காரம் ஒரு காஃபி எங்கள் ஊரில் நிறைய பேரோட சாப்பாடே அப்படி தான் இருக்கும். அப்போது இதுவே நம்ம ஏன் பிஸ்னஸ் ஆகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து இருந்தது அந்த டைமில். அதுக்கப்புறம் பஜார்னு ஒரு ஈவெண்ட் வந்து காலேஜில் நடத்துனாங்க. அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாம் எம்பிஏ மார்க்கெட்டிங். அப்போது நீங்கள் உங்களோட ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணணும். யார் நல்லா பண்ணுறீங்களோ அவங்க அந்த டீமுக்கு வந்து பெஸ்ட் அவார்ட்ஸ் கொடுப்போம்னு சொல்லி இது பெரிய லெவலில் நடத்துனாங்க. அதில் வந்து நாங்கள் சரி நம்ம அல்வாவே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு அங்கே சூடாக கொடுக்குறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது மாதிரி சுட வாழையில கொடுத்தோம். ஸோ அது வந்து அதிக கஸ்டமர்ஸை வந்து நாங்கள் தான் அப்போவுமே அதை பார்த்தோம், அதிக ப்ராஃபிட் எடுத்தோம். ஸோ அப்போவே எங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் வந்ததுனால எங்களுக்கு இன்னும் அதை ஊக்கப்படுத்துச்சு. இதில் இப்போ இது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டாண்ட் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா அப்போவுமே நாங்கள் முடிவு பண்ணிட்டு தான் வந்தோம். ஒரு வேலைக்கு போகணுன்றது இல்லை, ஏதோ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. அப்போது 2014 அதை முடிச்சாச்சு. முடிக்கும்போது சரி நம்ம இதிலேருந்து உடனே நம்மளுக்கு பெரிய லெவலில் போனோம். அந்த டைமில் இப்போ பார்ட் டைம்லலாம் ஸ்டால் போடுவோம். எங்கேயாவது ஃபீனிக்ஸு அங்கே எங்கெங்கே இருந்தாலும் ஒரு கேப் இருந்ததுன்னா நம்ம ட்ரேட் சென்டர்லாம் போய் ஸ்டால் போடுவோம். அப்போ கஸ்டமர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறக்கூடிய அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் களத்தில் இறங்கி வேலை பார்க்கும்போது நிறைய அனுபவம் கிடச்சிது. கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க. அப்போது சரி நம்மளாலேயே ஏதாவது எதை கொடுத்தாலும் விற்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்தது. அப்போது சரி நம்ம இதுதான் நம்மளோட பேஸாக இருக்குது, ஈஸியாக கிடைக்கிது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு ஈஸி. அங்கே ஒரு பஸ்ஸில் போட்டுவிட்டாங்கன்னா அங்கே இறங்கிடும். இதை நாங்கள் வந்து ரீஹீட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருவோம். அப்போது நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி halwakadai.comனு சொல்லி நாங்களே தான் க்ரியேட் பண்ணி அப்போது நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் ஒன்றா வந்து படித்ததுனால அந்த டீமும் அப்படி halwakadai.comனு 14 ஆரம்பித்தோம். அந்த 14லேருந்து 16 வரைக்கும் நாங்கள் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அது நல்லா போயிட்டு இருந்தது. ஃபெஸ்டிவல் டைம்லாம் நல்லா போகும். அப்போவுமே ஹிந்து கொஞ்சம் மீடியாலாம் வந்து எங்களை கவர் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரே ஸ்டூடெண்ட்ஸாக ஜாயின் பண்ணி இப்போ ஆன்லைனில் அல்வா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்டேஜ் போகும்போது வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்புகள் இருந்தது. என்ன நீங்கள் படிக்க வச்சா நீ அல்வா வித்துட்டு இருக்க, அதை எப்படி சஸ்டெயின் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இல்லை நாங்கள் என்னன்னா 2016 எங்களுக்கு கொஞ்சம் சேல்ஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது. சரி நம்ம சில மார்க்கெட்டிங் வந்து கொஞ்சம் இதாக இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு 100 கிலோ அல்வா வருதுன்னா ஒரு 40 கிலோ அல்வா மிச்சமாகும். அந்த மிச்சமாகிற அல்வாவை நம்ம அடுத்த நாள் விற்கும்போது இன்னும் கஸ்டமர்ஸ்க்கு பழைய அல்வா போகக்கூடாதுன்னு சொல்லி அதை இங்கே உள்ள ஒரு லோக்கல் மார்க்கெட்டில் கொடுத்தா என்னன்னு சொல்லி லோக்கலில் ஒரு 2016 குடுவாஞ்சேரியில் ஒரு முதல் அவுட்லெட் போட்டோம். ஸோ அப்படி போடும்போது அது வந்து ஸ்வீட்ஸ் நல்லா விற்க ஆரம்பிச்சிட்டு. அப்படி தான் எங்களோட ட்ராவல். ஓகே நம்ம இப்போ ஆன்லைனில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஆஃப்லைன் மார்க்கெட்டே நமக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லி டேரெக்டாக ஸ்டோர் போட ஆரம்பிச்சிட்டோம். அப்படி போடும்போது எங்கள் 8 பேர் எங்களோட டீமு. ஸோ எங்கள் டீமுக்கு வந்து இந்த ஒரு கடையோட வருமானம் பத்தாது, இது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் 2வது 3வது அவுட்லெட் போட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ஃபெயிலியர்ஸும் சந்தித்தோம். இப்படி தான் எங்களுக்கு கொஞ்சம் ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் ஏன் நம்ம காஃபி கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி காஃபி உள்ள ஆட் பண்ணோம். அதுவுமே கருப்பட்டியில் கொண்டு வந்துடுவோம், கருப்பட்டி ஸ்வீட்ஸ் கொடுப்போம். ஸோ ஒரு யூனிக்கான செல்லிங் பண்ணுறாங்க. ஏன்னா சென்னை பெரிய மார்க்கெட்டு. ஸோ நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி கொஞ்சம் பண்ணோன்னு சொல்லி கருப்பட்டியில் உள்ளது ஐட்டங்களை கொஞ்சம் பாரம்பரியமான ஐட்டம் கூட ஹெல்த்தியாக கொடுத்துருவோம்னு சொல்லி கொடுத்தோம். அது ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதை ஸ்கேலபிளாக எடுத்துகிட்டு வந்து இப்போ ஒரு 53 பிரான்ச் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் எங்களோட ஜேர்னி. அதில் நிறைய ஏற்றதுக்கு நிறைய பார்த்துருக்கோம். ஒரு தோல்வி வந்துச்சுன்னா அதிலேருந்து பாடங்கள் எடுத்துக்கிடுவோம். அப்போ அந்த தப்பை திருப்பி பண்ண மாட்டோம். அந்த மாதிரி எடுத்து வந்து போயிட்டுருக்கோம். கிரு, யூஆர் அகைன் லக்கி லைக் பிரபுண்ணா. உங்கள் சீட் உங்களுக்கே வந்திருக்கு. நீங்களே படிச்சு நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அவராச்சும் எடுக்கணும், எனக்கு அந்த வேலையும் இல்லை. Author guy in Boston realizes he doesn't want to be a part of the American dream. ஸோ நான் வளர்ந்த எல்லாமே ஆத்தூர் இஸ் ஸ்மால் டவுன் ஃப்ரம் சேலம்ங்க. ஒரு 50 கிலோமீட்டர் ஃப்ரம் சேலம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே படித்தது ஸ்கூலிங் எல்லாமே அங்கே தான் பண்ணிவிட்டு சென்னையில் இன்ஜினியரிங், அப்புறம் மேரேஜ். அதுக்கப்புறம் நான் யூஎஸ் போனேன். யூஎஸில் MBA பண்ண போனேன், யூனிவர்சிட்டி ஆஃப் மேசச்சூசெட்ஸில். ஸோ MBA பண்ணிவிட்டு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னா, பட் நான் சின்ன வயசுலேருந்தே அந்த
எல்லாத்துக்குமே மைட் பி இருந்துரும், பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த இது எப்பயுமே இருந்துச்சு. ஸோ இங்கே பண்ணிவிட்டு அங்கே யூஎஸ் போயிட்டு பார்க்கும்போது அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு கல்ச்சுரல் ஷாக் மாதிரி எல்லா இதுலேயுமே சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு வால்மார்ட், காஸ்கோ அந்த சைஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜஸாக இருக்கட்டும், எல்லாமே இட்ஸ் கைண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கே போயிட்டு நான் அங்கே போயிட்டு எம்பிஏ முடித்த உடனே திருப்பி இங்கே வந்துடலாம், ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி முடிச்சுட்டு உடனே வந்துடலான்னு பார்த்தேன். பட் அங்கே லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக வேறு. லைக் பக்காவாக ஆஃபீஸு, காரு, H1 ப்ராசஸ்ஸு, வீசா எல்லாமே அழகாக வந்துச்சு, அழகாக போயிட்டுருச்சு. பட் இருந்தாலுமே அது ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு ஆட்டோ பைலட் மோடில் போயிட்டு இருக்க மாதிரியே இருந்தது. என்னதான் இருந்தாலுமே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இங்கே எப்பயுமே அந்த டிசம்பர், இந்த கிறிஸ்மஸ் டிசம்பர் வெக்கேஷன் வரும்போது திருப்பி போயிடலாம், இங்கேயே இருந்துடலான்ற மைண்ட் செட் இருக்கும். பட் ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ் இல்லை திருப்பி போயிடலான்னு முடிவு எடுத்துகிட்டு இந்தியா வந்தேன். பட் என்ன வரும்போது அங்கே என்ன மெயினாக பார்த்தோன்னா, நம்ம வால்மார்ட், காஸ்கோ எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப்பனீஸ் சாஸ் இருக்கும். பட் ஆனால் அதில் வந்துட்டு ஜாப்பனீஸ்லேயே தான் எழுதியிருக்கும், அது இங்கிலீஷில் கூட எழுதியிருக்காது. பட் காஸ்கோ, வால்மார்ட் எல்லா இதுலேயுமே இருக்கும். அதே மாதிரி சைனீஸ் ப்ராடக்ட்னா அதோட இது எழுதியிருக்கும், லைக் சைனீஸ்லேயே தான் எழுதியிருக்கும், பெருசாக இருக்காது. பட் ஒரு ப்ராடக்ட் எல்லா இதுலேயுமே இருக்கும், ஒரு சிவிஎஸ் ஃபார்மசிலேருந்து எல்லாமே. ஏன் நம்ம இந்தியா வந்து நிறைய இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் பண்ணுறோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் கருப்பட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃபில்டர் காஃபியாக இருக்கட்டும், நிறைய இது மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட் இது ஏன் ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஒரு 6 months இருக்கும் சும்மா சுற்றிட்டு. திருநெல்வேலி போனோம், தூத்துக்குடி போனேன், சேலம் எல்லா இதுலேயுமே. அப்போ தான் என்னென்னா, நான் சேலமில் இருக்கும்போது சேலம்லேயே சொன்னாங்க, சேலமில் வந்து டர்மரிக் இருக்குது, அந்த மஞ்சள் வந்துட்டு சேலமில் இருக்க டர்மரிக்கில் வந்து சிம்பிளாக சொல்லலாம் குர்க்குமின்னு ஒன்று இருக்குது. நார்மலாக இப்போ டர்மரிக் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் சரி எதுலேயுமே சரி ஃபஸ்ட்டு டர்மரிக் போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. சேலம் மஞ்சளும் சரி, ஈரோடு எல்லாமே மஞ்சள் வந்துட்டு அது குர்க்குமின் லெவல் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அதான் இப்போது த இம்யூனிட்டி பூஸ்டர், ஆன்டிபயோட்டிக், ஆன்டிசெப்டிக் எல்லாமே இட் கம்ஸ் ஃப்ரம் த குர்க்குமின் லெவல் ஆஃப் த டர்மரிக். ஸோ அதுலேருந்து டர்மரிக் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டர்மரிக்கில் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மூவி மாதிரினா வி லான்ச் த ப்ராடக்ட் கால் கோல்டன் மில்க்ன்ட்டு. கோல்டன் மில்க் இஸ் நத்திங் பட் டர்மரிக், பிளாக் பெப்பர், பாம் சுகர், ரெடி டு ட்ரிங்க் மாதிரி இல்லை பவுடர் ஃபார்மேட் பண்ணோம். அந்த ப்ராடக்ட் வந்து நான் கரெக்டாக 2019 எண்டில் தான் லான்ச் பண்ணோம் பிராண்டை. 2020 கோவிட். ஸோ நான் சென்னையில் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி ஆரம்பித்தோம். பட் கோவிட் வந்த உடனே ஒரு 6 months கிட்ட நான் ஒரு ரெண்ட் கொடுத்துட்டு எல்லாமே போயிட்டு இருந்துச்சு, 6 to 8 months. பட் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியல, எல்லாமே திருப்பி ஊருக்கு மாற்றியாச்சு. ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஊருக்கு மாற்றின உடனே எங்களுக்கு கோவிட் வந்து இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் பிளெஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ் ஃபார் அஸ். ஏன்னா எல்லா லோக்கல் மீடியாவிலேருந்து எல்லாமே மஞ்சள் வர கேரி பேக்கை மஞ்சளில் கழுவி உள்ளே எடுத்துகிட்டு போனாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ ஆச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அந்த டைமில் 2020 மிட்டில் லைக் மார்ச் அந்த ஃபஸ்ட்டு கோவிட் வேவுக்கு அப்புறம் நீங்கள் கூகுள்லேயோ அமேசான்லேயோ போய் டர்மரிக்கு இல்லை குர்க்குமின் தேடினாலே அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 3 நாங்கள் வந்துடுவோம். இட் கேவ் அஸ் அ ஹியூஜ் புஷ். அப்புறம் வந்து பிச் த ஐடியா டு த தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போ தான் ஸ்டார்ட் அப் டிஎன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இது மெயினாக தெரியணும். அது ஸ்டார்ட் அப் டிஎன் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் யாராவது வந்தாங்கன்னா, இப்போ ஒரு பேசிக் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அவங்க ஒரு சீட் ஃபண்ட் மாதிரி கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த சீட் ஃபண்ட், அப்பார்ட் ஃப்ரம் த மணி, தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்து வரும்போது அந்த ரெகக்னேஷன் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ எங்கள் ஓவரால் ஐடியா எப்படின்னா, வி ஹேட் 2-3 ப்ராடக்ட்ஸ். அப்போது சேலம்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டர்மரிக் ஒரு ஃபார்மர் இருக்கார், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசிங் கம்பெனி இருக்குது, இல்லை யாரோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, நார்மலாக என்ன சப்ளை செயினில் ஒர்க் ஆகும்னா, ஒரு ஃபார்மர் ஏதாவது ஒரு அங்கேருந்து ஒரு வேர் ஹவுஸ் போவோம், திருப்பி ஒரு மண்டிக்கு போவோம், டிஸ்ட்ரிபியூட்டர் போவோம், ரீட்டைலர்கிட்ட போவோம், அப்புறம் ஒரு கஸ்டமர்கிட்ட வரும். ஸோ இது ஒரு பெரிய சப்ளை செயின். இதில் எல்லாமே எவ்ரிபடி வில் பி ஹேவிங் தர் கட். இங்கே ஒரு 5 rupees ஆட் ஆகும், இங்கே ஒரு 5 rupees ஆட் ஆகும், ஓவரால் ஆகும். அட் த சேம் டைம் காஸ்ட்டுமே இந்த போய் கஸ்டமருக்கு சேர்கிற டைமுமே ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ நாங்கள் என்ன அப்போ கவர்மெண்ட் பிச் பண்ணால், இது மாதிரி டேரெக்டாக வாங்கிட்டு நாங்கள் பண்ணுறோம், இது ஜஸ்ட் வெப்சைட் தான், thedivinefoods.com, நீங்கள் உள்ளே போய் வாங்கலாம், இதுதான் பண்ணும்போது அவங்களுக்கு ஐடியா பிடிச்சி தே ஃபண்டட் அஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட். அது எங்களுக்கு இனிஷியல் ஃபஸ்ட்டு மைட் பி இன்டர்வல் பிளாக்காக இருக்கும். ஸோ அது வந்து எங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க மென்டர்ஷிப்பும் கொடுத்தாங்க. என்னென்னா, அவங்க தமிழ்நாடுல இப்போ ஒரு சேலமில் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க, இதை ஏன் டிஃப்ரெண்ட் ரீஜனில் பண்ணக்கூடாது? இப்போ திருநெல்வேலி அங்கெல்லாம் பாம் சுகர் எல்லாமே அவ்வளோ இருக்குது, நிறைய பேர் அதில் எல்லாமே இன்னுமே டெய்லி வேஜஸ் தான் மறையிறவங்களுக்கு. ஸோ அது மாதிரி இருக்குது. இப்போ பொள்ளாச்சியில் கோகனட்ஸ் அதிகமாக இருக்குது, அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு சொல்லி எங்களுக்கு அந்த ஸ்கேலப்புக்கு ஒரு ஐடியா அவங்க தான் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் ஸ்கேலிங் அப் த ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒரு 35 ப்ராடக்ட்ஸ் இருக்குது இப்போது, அதில் ஸ்கேல் அப் பண்ணது. ஸோ அதுதான் இப்போ ஜேர்னி போயிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் இதை விட பியூட்டிஃபுல்லாக இன்ட்ரோ செக்மெண்ட் முடிச்சிருக்க முடியாது. நாங்கள் வந்து இது வந்து இந்த ஆஃபீஸில் எப்பவுமே சோறு இருந்துக்கிட்டே இருக்குங்கிறனால, ப்ளஸ் ஆல் ஆஃப் யூ ரன் ஃபுட் பிராண்ட்ஸுங்கனால அப்பப்போ ஒரு செக்மெண்ட்டுக்கு ஒரு செக்மெண்ட் பிரேக் அடிச்சுட்டு ஒரு குட்டி ஸ்நாக்கோட போக போகிறோம். ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டோட பிரேக்கில் வந்து we are going to have லெசமீஸ் ஜெலாட்டோ
and Aaladipattiyan's halwa. Praveen, do you know what flavor that you have brought? Yes. Visually, I'm able to see it. This is one of our best-selling flavors. Actually, if I'm going authentic Italian, in the flavor வந்து ஜண்டுயா அப்படிம்பாங்க. Okay. GUINDJ ஜண்டுயா அப்படின்னு பேர் வச்சா யாருமே வாங்கல. புரியல. ஐஸ்கிரீம்ல வந்து the name matters a lot. The name that you keep. நேமை பார்த்தே வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. So this is basically Ferrero hazelnut. Okay, my favorite then. So இதில் வந்து you have hazelnuts which are roasted and then you have cocoa powder, dark chocolate, and then we use the wet grinder. Wet grinder வச்சு அதை வந்து மில் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆக்கி அதை சீவ் பண்ணி then we have our in-house white base. White baseல you have buffalo milk, you have cream, you have sugar, you have gelato பண்ணுறதுக்கு அந்த எலாஸ்டிசிட்டி கொண்டு வரதுக்கு அந்த ட்ரீ சாப் அந்த கம் அதை போட்டுட்டு we make it into a mix, we run it in our batch freezer and then you get this. இதை வந்து அதுக்கப்புறம் we put it in a blast freezer for -40 degrees and then it's ready to go. In the story வந்து I think whoever is listening to this would know the passion that's going behind this one particular flavor and one particular product. And I don't even have a sweet tooth, but I'm like really liking the balance is perfect. I mean, it's rich and nice. Yeah. And this 5 minutes வந்து பார்க்குறவங்களுக்கு புரியுதோ இல்லையோ பட் பார்க்குறவங்களுக்கு புரிய வேண்டிய சம்மரி என்னன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி எவ்வளோ பேஷனட்டாக இருக்காங்கிறது தான். So the next tasting that we're doing is Aaladipattiyan's halwa and some snacks. இந்த அல்வா இதை தான் வந்து நாங்கள் இங்கே படிக்கும்போது சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தது. அதனால் எங்கள் ஊரில் காமனாக அல்வானாலே கிடைக்கும் அப்படின்றது. நிறைய பேர் வந்து மைதாவில் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக இல்லை, சம்பா கோதுமை பால் எடுத்து அதிலேருந்து ஆட்டி பண்ணுறது. ஒரு அல்வா ரெடி பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு 3 நாள் நம்ம அதுக்கு முன்னாடியே தயார் பண்ணணும். 3 நாளைக்கு முன்னாடியே கோதுமையை ஊற போட்டு, சம்பா கோதுமையை ஊற போட்டு அதில் அடுத்த நாள் புளிக்க வச்சு அதில் பால் எடுத்து அதை ஒரு நாள் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கரெக்டான பதத்தில் அந்த அந்த கன்சிஸ்டன்சி மாறுனுச்சுன்னா அல்வா குடகுடன்னு ஆகிடும், இல்லை அது இதாகிடும். கரெக்டான பதத்தில் இறக்குறது தான் அல்வா. அதில் வந்து நாங்கள் கருப்பட்டியும் போட்டு பண்ணுறோம். இந்த பிளாக்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா கருப்பட்டி போட்ட அல்வா. அதில் காரமும் சாம்பிள்ஸ் பாருங்கள். அது வந்து கடலெண்ணெயில் பொரிக்கிறது, நம்ம ரீஃபைண்ட் ஆயில் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. அங்கே நேட்டிவிட்டினால கடலெண்ணெயும் கடலை மாவு ஒன்று அரிசி மாவில் போட்டு பண்ணுறது. அப்படி இல்லைங்க, செம்மையாக இருக்குது அல்வா. ஆனால் இந்த அல்வா அண்ட் காஃபி இருக்குல்லங்க, ரெண்டுமே இனிப்பு. பட் ஆனால் திருநெல்வேலியில் வந்து ரொம்ப காமன்கள் அது. அதுதான் அதுக்கு இடையில வந்து ஒரு டச்சப்புக்கு வந்து காரம் கொடுத்தாங்க, ஒரு சின்ன காரம். அது வந்து அதுக்கு பைசா இருக்காது. ஒரு இலையில ஒரு அல்வா வாங்குறோம் அப்படின்னா கூட காரமும் கொடுத்துருவாங்க. அதை சாப்பிட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டு அவங்கவுங்க இதுதான் வந்து ஒரு பெரிய ஸ்நாக்காகவே ஊரில் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. நான் அப்படியே ஷேம்லெஸ்ஸாக சாப்பிட்டுக்கிட்டே அடுத்த செக்மெண்ட் போகலான் இருக்கேன். ஏன்னா டீசென்சிக்காக கம்மியாக சாப்பிடணுங்கிற மாதிரிலாம் நான் முடிவு எடுக்கல. ஷேம்லெஸ்ஸாக நல்லா சாப்பிடணும் முடிவு எடுத்திருக்கேன். ஸோ தி நெக்ஸ்ட் செக்மெண்ட் இஸ் வெரி சிம்பிள். இப்போ யார் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன பிராண்ட் ஓன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ நான் ஒவ்வொருத்தரும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, உங்கள் கஸ்டமர் யார்? மேபி ஐ ஸ்டார்ட் வித் கிரு. ஹூ இஸ் யர் கஸ்டமர் கிரு? ஸோ ரைட் நவு டிஜின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மில்லேனியல் மாம், லைக் ஒரு 25 to 45, 50 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்க உமன், அவங்க தான் அதிகம். 99% அவங்க தான் வாங்குகிற ப்ராடக்ட் தோஸ் ஆர் கன்சியூம். ஏன்னா இது மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த கோல்டன் மில்காக இருக்கலாம், ஈவன் இந்த பருத்தி பால் ஆர் ஏபிசி வாங்குறது எல்லாமே கிட்ஸ்க்காக தான் வாங்குவாங்க. ஸோ அவங்க தான் எங்களோட கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிற மதர்ஸ். இப்போ ஆனால் எல்லா மதர்ஸுமே தேவர் ஹெல்த் கான்ஷியஸ். அவங்களும் கன்சியூம் பண்ணுறாங்களா இல்லை கிட்ஸுக்கு ஃபேமிலி மட்டும் கொடுக்குறாங்க? இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரியே இது பண்ணோம். பார்த்தோன்னா மோஸ்ட்லி வாங்குறவங்க எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரேண்டமாக இஃப் யூ கால் கஸ்டமர்ஸ் கேட்கும்போது பையன் நான் டெய்லி குடிக்கிறான் நல்லா இருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா அந்த மாதிரி மால் ட்ரிங்க்ஸ்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக இந்த ஹெல்தியர் ஆப்ஷன்ஸாக பார்க்குறாங்க. ரைட், வெரி ட்ரூ. அண்ட் ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் ஹெல்தியர் ஆப்ஷன்ஸ். வெரி ட்ரூ. அது என்னன்னா இந்த கோவிடுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸும் வந்துச்சு. அது வந்து எங்களுக்கு அப்படியே சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே நிறைய பேர் லைக் நியூ மாம்ஸ் யார் இருந்தாலுமே அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு. நான் தெரிஞ்சுக்கிறேன் கேட்குறேங்க. இப்போ இந்த நைட் டைம் வந்து ஒரு கிளாஸ் மில்க் குடிச்சிட்டு தூங்குறது வந்து நிறைய பெரியவங்களுக்குமே ஒரு ஹேபிட் இருக்கும்ல. இந்த டர்மரிக் லேட்டெல்லாம் நைட் டைம் குடிச்சிட்டு தூங்கினா நல்லதுங்கிற மாதிரி ஸ்டோரி பில்ட் பண்ணால் கொஞ்சம் இந்த மென், விமன், கிட்ஸை தாண்டி அவங்களும் கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பாங்களா? பண்ணுவாங்க. இன்னொன்று நாங்கள் ரிசர்ச் பண்ணது என்னன்னா, ஜப்பானில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டர்மரிக் வந்து ஹேங் ஓவர் ட்ரிங்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு குட்டி ஷார்ட்ஸ் மாதிரி இருக்குது. நைட்டு நாங்கள் பார்ட்டி பண்ணாலும் காலையில் எழுந்துச்சி ஆஃபீஸ் போகிறதுக்கு எல்லாத்தையுமே அது ஹேங் ஓவர் ட்ரிங்க் மட்டுமாவே ப்ரொமோட் பண்ணுறாங்க.
ஐ திங்க் நம்ம ஊரும் அதுக்கு ரெடின்னு நினைக்கிறேங்க. நீங்கள் மார்க்கெட் லேட்டரில் இல்லை, ஆல்ரெடி இட்ஸ் டைம் தட் ப்ராடக்ட் இஸ் அவுட் தேர் இந்த மார்க்கெட். ஷார்ட்ஸ் போட்டுடலாம். பட் இன்ட்ரெஸ்டிங் டேக்குங்க. நான் வந்து ஒரு ஈவினிங் ட்ரிங்காக அடல்ட்ஸும் அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் த குட் திங் இஸ் தட் இந்த போன்விட்டா ஹார்லிக்ஸை தாண்டி எவ்ரி திங் ஹேஸ் சுகர், பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து இந்த டர்மரிக் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே கன்சியூம் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுங்கிறது. தட்ஸ் கிரேட். Now we'll jump to Praveen here. Praveen, who is your customer? Generational customers. Because நான் எப்படி ஃபோர்ஸி பண்ணுறேன்னா, இன்னைக்கு அங்கே வந்து ஆல்ஃபபெட்னு ஒரு ஸ்கூல் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள். அங்கே இப்போது சின்ன வயசில் இருக்கிற ஒரு சைல்டு வந்து will eat, he'll go to school, he'll graduate from college, then his child he will bring to the same place he had gelato, popsicles, ice cream once upon a time. So that is my target group, which is basically all age groups. Children ko ice cream pidikum, teenagers, college going people also like ice cream, elderly people also like ice cream. I mean, if you have some sugar free options or certain dietary requirements ku vandu cater pannona, they will also have it. So you are covering all the age groups over here. And since we have almost 32 flavors, எல்லாரையுமே கவர் பண்ணிடலாம். See, there is one more input that I want to give. I know that your price points are not very expensive. நான் வந்து ஏன்னா உங்கள் லொக்கேஷன் சேமியஸ் ரோட்டில் சென்னையில் இருக்குங்கிறக்காக வந்து ப்ரைஸ் பாயிண்டில் உங்கள் ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப அட்ராக்டிவ். அதை நான் சொல்லணும். சென்னைஸ் ஃபேன்சியஸ்ட் கார்ஸ் எல்லாம் நான் பார்க்குறது வந்து பிரவீனோட ஸ்டோருக்கு வெளியில். மேபி அது எங்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா ஹூஸ் பிரவீன்ஸ் கஸ்டமர்னா லம்போகினி இதெல்லாம் வந்து நான் பிரவீன் கடைக்கு வெளியில் தாங்க பார்க்க முடியுதுன்னு நான் சொல்லியிருப்பேன். சென்னை சூப்பர் கார்ஸ்னு ஒரு பேஜ் இருக்குது. half the videos are in that Amman, Lesami, Chemius Cafe Junctionல தான் இருக்கும். half the videos, மிச்ச வீடியோஸ் செயின்ட் மேரிஸ் ஒரு பெட்ரோல் பங்க்லேருந்து வெளில வருது, போட் கிளப்லேருந்து வெளில வருது தான் இருக்கும். I completely get where you're coming from. I've seen customers of all levels of social strata as well. Boat club இருக்கிறதால you have that very premium clientele as well. But I have seen a lot of government employees, a lot of people coming ஃபேமிலியோட வந்து எல்லாருமே வந்து ice cream is just such a global and easily liked product that I mean, people don't really complain. See, இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த இப்போ let's say I was in software na, I don't know what product I would even be selling, what is the features or what is the, I don't know, KPIs. Ice cream na சாப்பிட்டாங்க, மூஞ்சில ரியாக்ஷன் தெரியுது, you get that instant feedback. So I think that's true for all of us. Exactly. I like that aspect about it. Yeah. Brilliant. So we'll go to you. Who is your customer? I would say நாங்கள் ஒரு எவல்யூஷன் ஜேர்னியில் இருந்தோம். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குது ஹூ திஸ் கஸ்டமர் இஸ்ன்னு. ஐ திங்க் முதல்ல இந்த மாதிரி D2Cயில் ஆரம்பிச்சதுனால ஒரு ஐடியா ஆஃப் ஹூ திஸ் கஸ்டமருங்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா, ஒரு யங் சவுத் இண்டியன் தமிழ்நாட்டிலையோ இல்லை வந்து பெங்களூர்லையோ இருக்கிறவங்க, அவங்கள தான் நாங்கள் ப்ரைமரியாக டார்கெட் பண்ணுறோம். வி வாண்ட் தட் யங் சவுத் இண்டியன் டு லவ் ஃபில்டர் காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் அண்ட் அவங்களுக்கான ஒரு கோ டு பிராண்டாக நாங்கள் இருக்கணும். அவங்க வந்து ஃபில்டர் காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் யோசிச்சாங்கனாலே நம்ம பிராண்ட் அவங்க மைண்டுக்கு வரணும். தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ டுடே. ஸோ ஐம் சேயிங் யங் மல்டிபிள் டைம்ஸ். ஏன்னா ஐ வாண்ட் டு ஹாவ் தட் கஸ்டமர் ஃபார் த நெக்ஸ்ட் 30-40 years. இவர் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு தெரியாது இந்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் வருவாங்களான்னு தெரியாது. பட் தட்ஸ் வாட் இஸ் அ ஹவுஸ் ஹோல்ட் பிராண்ட் நேம் இல்லையா? ஸோ இது ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமாக ஆக்கணும்னா அப்போது we'll have to do this for many years. So இன்னைக்கு தான் we are looking at the young customer. Perfect. I'll go next just because we are கொஞ்சம் relevant in this conversation. I think நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கு ஒரு வாட்டி வீக்லி ஏதோ ஒரு நாள் சமைக்கிற கஸ்டமர்ஸ் தான் எங்களோட இனிஷியல் கஸ்டமர்ஸாக இருந்தாங்க. அது அப்போ நாங்கள் லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ்னாலையும் இருக்கலாம். இந்த 2024 ஐ திங்க் எவல்யூஷன் எப்படி ஆயிருக்குன்னா, மசாலாஸ் பிரியாணி கிட்ஸ்லாம் வரும்போது மல்டிபிள் டைம்ஸ் ரெகுலராக டே டு டே வீட்டில் சமைக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட மீல்ஸில் வந்து ஒரு சண்டே பிரியாணி, ஒரு வீக் டேல ஒரு டைம் பிரியாணி செய்கிறாங்க, இல்லை ஃபியூ நான்வெஜ் ப்ரிப்பரேஷன்ஸோ வெஜ் ப்ரிப்பரேஷன்ஸ் செய்யும்போது ஐ திங்க் தேவ் ஸ்டார்டட் யூசிங் குக். ஐ திங்க் நாங்களுமே எவால்வ் ஆனது எப்படின்னா, அந்த அக்கேஷ்னல் ஹாபி குக்ஸ்லேருந்து இந்த ரெகுலர் ஹோம் குக்ஸ் இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி, ஸ்பெசிஃபிக்லி தமிழ்நாடு தான் இன்றைக்கி எங்கள் கஸ்டமர்ஸாக பார்க்குறோம். ஹோப்ஃபுல்லி கிராஜுவேட் ஆகி அதர் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேயும் கஸ்டமர்ஸ் பிடிக்கணும்னு ஆசைப்பட்றோம். தட் இஸ் எஸ். அண்ணா, ஹூ இஸ் யோர் கஸ்டமருங்க? நாங்கள் பில்ட் பண்ணும்போதே வந்து ஏ கிளாஸ் வரணும், பி கிளாஸ் வரணும், சி கிளாஸ் வரணுன்ற அந்த ஏ கிளாஸை நாங்கள் வந்து முதல்ல வரணுன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா நார்மலாக ஒரு சின்ன டீ கடையும் இருக்கும்,
பெரிய கஃபேயும் இருக்கும். இதுதான் வந்து ஆல்ரெடி ட்ரெண்டாக இருக்குது. சின்ன டீ கடையெல்லாம் நம்ம சேட்டு கடை இருக்கும், நான் அது ஒரு செக்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப கஃபே இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நம்ம ஒரு கொஞ்சம் மாற்றி எல்லாரையும் உள்ள வர வைக்கணும், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்து சாப்பிட்டு போகணும் இப்படின்ற மாடலில் தான் நாங்கள் அந்த ஒரு ஹை சீலிங் போட்டது, அப்புறம் ஒரு ஓப்பனாக வைக்கிறது. ஏன்னா ஏசி போட்டாச்சுன்னா அங்கே வந்து எல்லோரும் உள்ள வர முடியாது. அவங்களே அதை ரேட்டு கம்மியாக வச்சாலும் உள்ள வர மாட்டாங்க. அதனால நாங்கள் அதை ஏசி இல்லாமல் பண்ணணும். பட் ஒரு ஃபீல் குட்டாக இருக்கணுன்றனால தான் அந்த மாடல் பண்ணோம். சீட்டிங் வந்து அந்த பெஞ்சு கொண்டு வந்தோம். அது வந்து நாங்கள் இயல்பாக என் ஊரில் இருக்கிறனால அதை கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அது போட்டதுக்கப்புறம் அது ஒன்று அந்த காஃபி கியாஸ்கில் பனை ஓலை போட்டது, இது எல்லாமே ஒரு அவங்க உள்ளே வந்து சாப்பிடும்போதே எல்லாருக்குமே ஒரு நேட்டிவிட்டி டச் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது இப்போ நாங்கள் போட்டதுக்கப்புறம் தான் அதை ஃபீல் பண்ணோம். ஒரு BMW கார் வரும், ஒரு ஜாகுவார் வரும், அவங்களும் வந்து சாதாரணமாக உட்காந்து சாப்பிட்டு போவாங்க. நம்ம செல்ஃப் சர்வீஸ் மாடலில் அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே சில பேர் சொல்லுவாங்க, பரவாயில்லையப்பா நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக வச்சுருக்க இடத்துலையும் ஒரு சில எல்லாரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் நாங்கள் ஃபீல் பண்ணோம், எல்லாம் ஏபிசி 3 பேரும் இங்கே வராங்க, ஆனால் அதிகமாக வர்றது பியும் சியும் தான் எங்களுக்கு அதிகமாக இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களோட கஸ்டமர்ஸ் இவங்க தான்றதை எங்களால் கேரண்டியாக சொல்ல முடியல. இன்னும் கொஞ்சம் நிறைய வேலைகள் பார்த்ததுக்கப்புறம் இது பண்ணுறோம். ரேட் வைஸ் வந்து உங்களோட காஃபீஸ்க்கும் இன்னொரு சின்ன காஃபி கடை டீ கடை இருக்குன்னா அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குமாங்கண்ணா? இருக்காது. நார்மலாக எங்கள் கடையில் ஒரு 20 ரூபாய்க்கும் டீ காஃபி இருக்குது. அதை தான் நாங்கள் வந்து பிரேக் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் கடை வந்து காலியாக இருக்கிறத விரும்ப மாட்டோம். அதனாலேயே நாங்கள் அதை வந்து எங்களுக்கு கோர் ப்ராடக்ட். அப்போ நம்ம அதை வந்து கம்மியாக கொடுத்துட்டு ஸ்வீட்ஸ்க்கா இதில் வைக்கும்போது ரொம்ப அவங்க யாரும் ஏன் இதை இங்கே இவ்வளோ இருக்குன்னு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஆனால் டீன்றது நம்ம அன்றாட தேவை. அதில் நம்ம ஒரு 5 ரூபா டிஃப்ரென்ஸ் ஏற்றும் போதே வந்து அந்த ஏரியா மக்கள் வர மாட்டாங்க. நீங்கள் பிரிச்சிடுறீங்க. ஆமாம், நீங்கள் ஏபிசி எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதனால நாங்கள் அதில் வந்து ஒரு சில கோர் ப்ராடக்ட்டில் வந்து கம்மியாக வச்சுட்டே எடுத்துக்கலான்றதுனால பண்ணுறோம். அப்புறம் அங்கே ஸ்நாக்ஸ் ஈவினிங் எங்களுக்கு போடுற அந்த வடை போண்டாலாம் போடக்கூடாதுன்னு முதலே முடிவு பண்ணிட்டோம். ஸோ நம்ம அதுலேயும் பணியாரம், கொழுக்கட்டை, சுண்டல் இதெல்லாம் போடலான்ட்டு. ஸோ என்னென்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு ஐட்டமாக எல்லாரும் ஈஸியாக வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் ஒரு நேட்டிவ்க்கு போகிறோம் அப்படின்னா வீட்டில் என்ன தருவாங்க, வீட்டில் சுண்டல் ஒரு எப்போமாவது அந்த மாதிரி தான் தருவாங்க. ஸோ அதை எப்போவுமே கிடைக்கிற மாதிரி கொடுக்கலான்னு சொல்லி அதான் பணியாரம் அதெல்லாம் போட ஆரம்பிச்சோம். அது கொஞ்சம் மக்கள் வர எடுத்தாங்க. ஆனால் அதனால எல்லா மக்களும் இயல்பாக உள்ள வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக ஏற்படும். தேங்க்யூ. பிரபுண்ணா, உங்கள் கஸ்டமர்ஸ் யார்? செலிபிரிட்டிஸ்னு எனக்கு தெரியும், அதை தாண்டி மோர்லெஸ் இப்போ ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வி வாண்டட் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் டு கம் இன். அதுதான் வந்து எங்களுக்கு ப்ரைமரியாக வந்து ஒரு அப்ஜெக்டிவாக இருந்தது. நம்ம கடை இங்கே சென்னையில் பண்ணுறோம். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி நம்ம பண்ணுறது வந்து நம்ம ஊர் சாப்பாடு. வெளியூர் சாப்பாடு எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல. நம்ம ஊர் சாப்பாடு வீட்டில் உங்கள் அம்மாவும் உங்கள் ஒய்ஃபும் செய்கிறது தான், அதே சாப்பாடு தான் நம்ம இங்கே சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அவேர்னஸ் வந்து ரொம்ப ஈஸி. எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா வந்தால் இங்கே வந்தால் நல்ல சாப்பாடு, நல்ல குழம்பு, நல்ல ஒரு கறி எல்லாமே நல்லா கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தான் நம்ம கொண்டு வரணும்னு நினச்சோம். ஸோ தட் வாஸ் தி ஐடியா பிஹைண்ட். ஸோ இதில் வந்து ஒரு 3 வயசு குழந்தை கூட ஒரு டேபிளில் உட்கார்றவர் யாருன்னு இந்தியாவுக்கே தெரியும். அவர் அங்கே உட்காந்துட்டு இருப்பார். நம்ம நண்பர் ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் வந்து பக்கத்து டேபிளில் உட்காந்துட்டு இருப்பார். இதுதான் வந்து சக்ஸஸாக நான் பார்த்தேன். ஸோ அங்கே வந்து ஒருத்தர் ஒரு நம்ம இந்தியாவுக்கே தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அந்த டேபிளில் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அந்த நம்ம நண்பர் வந்து சொல்லுவார், இந்த இடத்துல நீ என்னை சமமாக பார்த்துட்ட. ஸோ அதுதான் எனக்கு சக்ஸஸ். தட் வாஸ் த சக்ஸஸ். அதுதான் அந்த மூமெண்ட்டை தான் வந்து ஐ தாட் ஓகே, நாங்கள் எங்கள் டீமாக சேர்ந்து நாங்கள் வந்து ஏதோ ஒன்று ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் உணர்ந்த நேரம் அது. ஐ திங்க் பிரில்லியன்ட். நான் இப்போது நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது, உங்கள் ஸ்டோரியில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட் ஆஃப் சொசைட்டியில் வராங்க. பிரவீன் ஸ்டோர்லேயும் ஆப்வியஸ்லி, ஈரோடு அம்மன் மெஸ்லேயும் அதுதான். ஆனால் பேரெல்லாம் பாருங்கள், ஈரோடு அம்மன் மெஸ். நம்ம மெஸ்ஸுன்னு சொல்கிறோம். மெஸ்ஸுனாவே வந்து ஓகே ஹைஜீனிக்காக இருக்காது, இது சின்ன கடையாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் இருந்துச்சு. பட் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஒரு அவுட்லெட்டுக்கும் நான் மெஸ்ஸுன்னு பேர் வைப்பேங்கிறது இங்கேயும். அதே மாதிரி வந்து நான் காஃபி கடைனே வைப்பேன், கருப்பட்டி காஃபி கடைனே தமிழில் பேர் வச்சு நான் போர்டு ஹை சீலிங்கில் வைப்பேன். ஆனால் என் கடையிலேயே வந்து ஜாகுவார் BMW வந்து கஸ்டமர் சாப்பிட்டு போகிறாங்க போது ஐ திங்க் தட்ஸ் அ ஜென்யூன் சக்ஸஸ் ஆஃப் எல்லா ஸ்டார்ட்டாக உள்ள வர வச்சு. கண்டிப்பாக ஃபுட் ஹேஸ் டு பி அஃபோர்டபுளுங்க. ஏன்னா நம்ம இருக்கிறது உயிர் வாழ்றதே வந்து சாப்பாட்டுக்கு தான். ஸோ அந்த சாப்பாடு வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும், அது எல்லாரையும் போய் ரீச் ஆகணும். ஸோ இதுதான் வந்து அடிப்படையாக நாங்கள் கடையை ஆரம்பிக்கும் போது நினச்ச ஒரு மந்திரம்னா இதுதான். ஸோ வி வாண்டட் திஸ் டு கோ டு எவ்ரி ஒன். ஸோ என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் இருக்கக்கூடாது. அண்டு அந்த எங்கள் கடையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மெஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸுன்னா நல்லா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து மக்கள் மனதில் இருக்குது. ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ உள்ளே வரும்போது நம்ம
நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டில் கிடைக்கிற எல்லா ஐட்டம், சாப்பாடு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், இது எல்லாமே கிடைக்கணும். ஆனால் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஊரில் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் செயின் வந்து கொஞ்சம் நல்லாவே பாப்புலர் ஆகிட்டு இருக்கும்போது அந்த we have to adapt to that particular culture. அந்த கல்ச்சர்லேருந்து என்ன எடுக்கலாம் அப்படின்ற போது தான் குழந்தைங்களுக்காக we have introduced a lot of dishes அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ பெரியவங்களே சில டைம் வந்து நம்ம சாப்பாடே சாப்பிட்றது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த சின்ன பசங்களை தான் நம்மளுக்கு டார்கெட் பண்ணுறது. அந்த பசங்க ஆட்டோமேட்டிக்காக கடைக்கு கூப்பிட்டு வந்துடும். கரெக்ட். நீங்கள் பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்கிறீங்க. ஈரோடு அம்மன் மெஸ் போனால் பொரிச்ச சிக்கன் ஆர்டர் பண்ணுறது என் ஒய்ஃப். அது இது சின்ன குழந்தை இல்லை, பெரிய குழந்தையும் அதுதான் ஆர்டர் பண்ணுது. நைஸ்ண்ணா, பிரில்லியன்ட். another quick question, what is a product that you sell? இப்போ நாங்கள் பண்ணுற செக்மெண்ட் என்ன, ப்ராடக்ட் கேட்டகரி எப்படின்னு வச்சுக்கோங்க. அது லைக் தமிழ்நாடுல இருக்க நேட்டிவ் ஃபுட்ஸ், இதுதான் அண்டர்லைங் இது. ஸோ அது கீழே வரப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டர்மரிக் சொன்னேன்ல, இனிஷியலி வி லான்ச் டர்மரிக் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு. டர்மரிக் பவுடராகவே லான்ச் பண்ணோம், லைக் ஹை குவாலிட்டி, லைக் ஹை குர்குமின். இன்னும் நார்மல் டர்மரிக்கில் வந்துட்டு அந்த குர்குமின் எடுத்துருவாங்க. அதனால் அது லான்ச் பண்ணும்போது என்ன பிரச்சனையாச்சுன்னா ப்ராடக்ட் செக்மெண்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா, இப்போ ஃபேமிலி ஆஃப் 4 வாங்கினா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 months அப்படியே இருக்கும் ப்ராடக்ட் இதுவாகலை. ரிப்பீட் கஸ்டமர் வர நாங்கள் ஒரு 1 month 2 month கழிச்சு கால் பண்ணி எங்கள் ப்ராடக்ட் பிடிக்கலையா இல்லை வேறு ஏதாவது, இல்லைங்க இன்னும் இருக்குங்க, இன்னும் பாதி பேக்கெட் அப்படியே இருக்குன்னு. த ரீசன் இஸ் அந்த டர்மரிக் யூசேஜே அவ்வளோதான். நான் இனிஷியல் மைண்ட் செட் என்னென்னா, ஓகே டர்மரிக் எப்படியும் சவுத் இந்தியாவில் இல்லைனாலும் நார்த்து எவ்ரி 100 kilometers ஃபுட் ஹேபிட் சேஞ்சஸ் இன் இந்தியா. ஃபுட் ஹேபிட்ஸ், லாங்குவேஜ் எல்லாமே எவ்ரி 100 kilometers சேஞ்சஸ். சரி, இங்கே இல்லைனாலும் நார்த்தில் எப்படியும் மஞ்சள் போட்டு தான், நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாத்துக்கும் காமன் இந்த மஞ்சள் தான். இங்கே இல்லைனாலும் எங்கேயாவது வாங்குவானுங்கிற மைண்ட் செட்டில் தான் ஃபஸ்ட்டு டர்மரிக் இது பண்ணது ஒரு ரீசனு. பட் ஆனால் அதுலேயுமே அந்த யூசேஜ் அதிகமாகலை. அப்போ தான் வி லான்ச் இது அந்த கோல்டன் லாட்டே. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ப்ராப்பராக அந்த செக்மெண்ட்லேயே செட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் செக்மெண்ட்டே ஆல்மோஸ்ட் அது ஒரு 5,000 crores பிஸ்னஸ். ஆனால் நீங்கள் இப்போது அடல்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டீ, காஃபி. இப்போ அதுலேயுமே ஒரு செக்மெண்ட் வந்து நான் க்ரீன் டீ குடிக்கிறேன், நான் டயட்டில் போகிறேன், அந்த இனிஷியல் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்போ போவாங்க, ஒரு மாதத்தில் திருப்பி வந்துடுவாங்க. பட் அந்த செக்மெண்ட் போயிட்டு வர செக்மெண்ட் இருக்குது. பட் இருந்தாலுமே அடல்ட்ஸ் தே ஹேவ் டீ, காஃபி, அந்த செக்மெண்ட் இருக்குது. கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தே ஹேவ் ஒன்லி திஸ் பூஸ்ட் ஹார்லிக்ஸ், அந்த செக்மெண்ட் தான். பட் அங்கே வந்து ஒரு டிஃபால்ட்டாகவே இது வந்து பயங்கர பிளான் பண்ணி பண்ணதில்லை, பட் டிஃபால்ட்டாகவே அந்த செக்மெண்ட்டில் செட் ஆகிடுச்சு. ஸோ தமிழ்நாடோட ட்ரெடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு அது ஹெல்த் பேஸ்ட் ஃபுட்டாக வந்து ஓவரால் ஐடியா. தட்ஸ் த ஹோல் திங் அபவுட் டிவைன் ஃபுட்ஸ். ரைட். அதான் பிராண்ட் நேமும் டிவைன் ஃபுட்ஸ்னு வருது, கரெக்டுங்களா? வி ஸ்டார்டட் வித் டர்மரிக், அதனால மஞ்சள் டிவைன். ஓகே, பர்ஃபெக்ட்ங்க. Praveen, what is the product that you sell? European desserts that I liked and had every day for in the morning, probably even evening, while I was studying and working abroad in Chennai, made the authentic way with the best possible ingredients and prepared fresh and not kept on the counter for more than a day. That's a very important point. I don't think most of your customers தெரியுமா தெரியல, because they come here for an experience of gelato. It's just for a day தான் நான் விற்பங்கிறதே வந்து புதுசு நிறைய கஸ்டமர்ஸ்க்கு. ஏன்னா ஐஸ்கிரீமுக்கு தான் வந்து நான் என்ன நினைப்பேன்னா, ஷெல்ஃப் லைஃபே இல்லாத ப்ராடக்ட் தெரியுங்களா ஐஸ்கிரீம். ஃப்ரீசரில் போட்டால் இயர்ஸ் கணக்கில் இருக்குன்னு நினைப்பேன், பட் நீங்கள் ஒரு நாள் தான் விற்கிறீங்க. ட்ரெடிஷ்னலி தட் இஸ் ஹவ் இட் இஸ். சி, இங்கேருந்தோ ஒரு ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் ஆகி அங்கே கோல்ட் ஸ்டோரேஜ் ரூமில் இருந்து அங்கேருந்து கோல்ட் செயின் வழியாக இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் அங்கேருந்து திருப்பி அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய் அங்கேருந்து திருப்பி லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் அங்கேருந்து ஷாப்புக்கு வந்து ஷாப்லேருந்து கஸ்டமருக்கு போகுது. It's a huge cold chain and a huge process involved. The problem with that is every step of the way when the product is degrading gradually. Every time you subject a product like ice cream to temperature fluctuations, you have a shock. So on the product la vandu you're building ice crystals, the quality of the product is going down through all these steps, and by the time it reaches the customer, it does not really retain the majority of the characteristics that it had when the product was manufactured. So இப்போ நானே வந்து ஷாப்பில் ஃப்ரெஷ்ஷாக மேனுஃபேக்சர் பண்ணும்போது I say it is the best when you take it right out of the churner. That is when it's the absolute best. And then slowly the taste, texture, the creaminess, இதெல்லாம் மெதுவாக it will go off. By the third day it will be at 80%. So for me to get it at the 90th percentile or above, it has to be within the first day or first day and a half at the maximum. So batch size வந்து 2.5 liters is what we do. அந்த இதில் அவ்வளோதான் ஹோல்ட் பண்ண முடியும்.
சம் ஃப்ளேவர்ஸ் கோ இமீடியட்லி. அது பண்ணுறோன்றதை பார்த்தே வந்து அது இறக்குறதுக்குள்ளேயே சில பேர்லாம் பைண்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வெண்டை காலி பண்ணிடுவாங்க. அதர் ஃப்ளேவர்ஸ் ஸ்டே ஃபார் அ டே, லைக் த ஹெல்த்தியர் ஃப்ளேவர்ஸ். அது எவ்ரிபடி ஹேஸ் திஸ் திங், ரைட்? ஹெல்த்தியர் ஃப்ளேவர்ஸ் மூவ் வெரி ஸ்லோலி. People always default back to flavors that taste good. Yeah, because maybe we are there for indulgence and we don't want to think about healthy gelato place. You said one thing, do you remember? வரும்போது டயட் அப்படின்னு வந்துட்டு, பட் when you see all of that you go கடைக்குள்ள வந்தாச்சு அதுக்கப்புறம் டயட். correct. So those flavors move a little bit slower, so we probably do just half of the tub, but the remaining we do the full 2.5, and they sell out within the first day and a half at the maximum. அண்ணா உங்களோட ப்ராடக்ட் என்னங்க? ஆலடிப்பட்டியானாலே கருப்பட்டி, அதில் பேஸ் பண்ண ப்ராடக்ட் தான் நாங்கள் எங்களோட அடையாளம்னு சொல்லுவோம். அந்த மாற்று இனிப்பு அதை வந்து எங்களோட கோராக கொண்டு வரோம். சுகருக்கு ஆல்டர்னேட்டுன்றது பாரம்பரியமான கருப்பட்டி. அது வந்து இதை விட நல்ல டேஸ்ட்டில் எந்த விதத்துலையுமே நம்ம இனிப்பு வெள்ளை சர்க்கரைக்கு குறையே இல்லாதது. என்ன ஒரு ப்ராடக்ட் கூட போடும்போது அது என்னென்னா இனிப்பு போடும்போது அது கூட இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இந்த அல்வா பாருங்கள், இது சுகரில் பண்ணுது, அது இனிப்பு வந்து அது பொடியாக மாறிடும். இது கருப்பா. இதுதான் வந்து நம்ம இந்த கருப்பட்டி மாதிரி ஐட்டங்கள் வந்து நிறையா பேர் யூஸ் பண்ண முடியாதது காரணம். நம்ம மக்களோட மனது வந்து இதில் இருக்கிறதுனால அதை மாற்றாக கொண்டு வரணும், கருப்பாக இருந்தாலும் ருசியாக இருப்போம் அப்படின்றதுக்காக அதை கொண்டு வரது தான் கருப்பட்டி. அதுதான் எங்களோட பேஸ் ப்ராடக்ட். நான் இன்னொன்று இந்த கான்வர்சேஷன் முன்னாடி கேட்கும்போது சொன்னீங்க உங்கள் கடையில் வந்து வெள்ளை சக்கரை டீ காஃபியே விற்கிறது இல்லை, கருப்பட்டி காஃபி மட்டும்தான்ட்டு. ஈவன் தோ ட்ரெடிஷ்னலாக நாங்கள் எல்லோரும் சாப்பிட்ற டீ காஃபி விற்கலன்னு சொன்னாலும் அந்த டீ காஃபியில் வந்து ஒரு புரட்சினே சொல்லலாம். ஒரு 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு 1 இயர் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கருப்பட்டி காஃபியே இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கருப்பட்டி காஃபிங்கிறது வந்து அவ்வளோ பெருசாக மாறி இருக்குது. ஐ திங்க் கிரெடிட் டு தட். ஏன்னா நம்ம ஊர் ஸ்வீட்னரை வந்து அப்படி ஒரு டே டு டே ப்ராடக்ட்டில் நுழைச்சி அதை வந்து இவ்வளோ பெரிய மாஸ் மார்க்கெட் ப்ராடக்டாக ஆக்குறது வந்து அது நிறைய பேர் அதான் நாங்கள் வாங்குற கருப்பட்டி எடுக்கிற இடங்கள்லே நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஆரம்பிச்சு விட்டுட்டீங்க, இப்போ எங்களுக்கு எல்லா பக்கத்துலையும் கொடுக்க முடியல. ஸோ அது ஒரு அப்போது எங்களுக்கு அதில் ஒரு கர்வமும் சேர்ந்த பரவாயில்ல. அப்போது ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க நலிஞ்சு வரக்கூடிய ஒரு பனை தொழில் வந்து இப்போ மறுபடி ஃப்ரெஷ்ஷப் ஆகுது. ஏன்னா பனையறதுக்கு ஆள் இல்லைம்மாங்க. இன்னொன்று இந்த பனைமரங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு த எக்கோசிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது யாருமே பனைமரத்தை யூஸ் பண்ணுறது கம்மியாக கல் வேன்லேருந்து எல்லாமே அந்த பனைமரம் குறைஞ்சிட்டே வந்துச்சு. திருப்பி ஐ திங்க் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பனைமரம் பாப்புலேஷனே அதிகம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் எனக்கு எக்கோசிஸ்டம்க்கு. சிட்டியில் மேபி ஊர் சைடில் த நாலேஜ் இஸ் தேர், பட் சிட்டி சைடில் வந்து ஸ்டில் அ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கன்ஃபியூசிங் கருப்பட்டி அண்ட் ஜாகரி. ஆமாம், அதை டிஃப்ரெண்ட் சொல்லிடுறீங்களா? கண்டிப்பாக. பனை மரத்தில் இருந்து வரக்கூடியது தான் பதநீர் குடிக்கணும் இல்லையா, பதநீரில் இருந்து எடுக்கக்கூடியது தான் கருப்பட்டி. இது நம்ம நார்மல் கரும்புல இருந்து எடுக்கக்கூடியது ஜாகரி. ஆமாம், வெல்லம். அதில் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ அதுலேயுமே ஒரு பொள்ளாச்சி சைடில் வந்து தென்னங்கருப்பட்டி ஃபேமஸாக இருக்குது. அது அங்கே வந்து நீராக நிறையா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இது ஒன்று தான். பட் உள்ள சத்துக்கள் கொஞ்சம் மாறுமே தவிர டேஸ்ட் வைஸ் வந்து கருப்பட்டி வந்து கொஞ்சம் முன்னாடியே அதை யூஸ் பண்ணனால அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம பியூரிட்டி இந்த ஒயிட்டுன்னு பார்க்காம கொஞ்சம் இதை மக்கள் கொஞ்சம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியான இது வரணுன்ற ஒரு மாடல். இன்னொன்றுங்க, அந்த தென்னம் பதநீர் பனம் பதநீரும் ரெண்டுமே குடிச்சவங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. பனமர பதநீர் வந்து டேஸ்ட் வந்து ஆமாம், அது சுண்ணாம்பு போட்டிருக்கனால வந்து பெட்டர் தென் தென்னைங்கிற ஃபீலிங் வரும். பிரசாத், who is your customer? Hey, who is your customer? I told you. You are asking me what is my product. Sir, what is your product? We do South Indian filter coffee and South Indian snacks. இன்னைக்கு வந்து எங்களோட snack range is more Tamil Nadu flavors. Maybe there will be a time when we will do other states or snacks. Basically what you enjoy and what you grew up and what you grew up with. What I know our people will like, அதுதான் like murukku and a mixture is part of our I'll tell what our product is. We sell ஒரு 1 மசாலா ப்ளஸ் 1 வச்சுக்கலாங்க. மசாலாஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒரு காம்பினேஷனில் people have to use to make certain thing. We make that combination actually sell a masala with the combination name so that அந்த மசாலா எடுத்துகிட்டு போனால் எக்ஸாக்டாக அவங்க அந்த பேர் என்ன எழுதியிருக்கோ அதை அவங்க கஸ்டமர் வந்து வீட்டில் அச்சீவ் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட குக்கிங் ஸ்கில் லெவல் கம்மியாக இருந்தாலும் they can deliver a perfect taste every time they use a product. ஸோ மசாலாவோட 1 ஸ்டெப் ஃபார்வர்டு தான் நாங்கள் நம்புகிறேன். வாட் இஸ் த ப்ராடக்ட் தட் யூ செல்? கொங்கு நாட்டு பாரம்பரிய சமையல், சின்ன வெங்காயம், வரமிளகா, காஞ்ச மிளகா, இதுதான் வந்து அடிப்படையாக பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டு சமையலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது.
பேலன்ஸ் பண்ணுறது தான். இதோட செக்கு எண்ணெய், மரச்செக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது இந்த பர்டிகுலர் இந்த 4 வெரைட்டி ஆஃப் எண்ணெய், அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் நான் சொன்ன அந்த மஞ்சள், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி பண்ணுறது தான் கொங்கு நாட்டு சமையலோட அடிப்படையான ஒரு பேஸ். ஸோ நீங்களும் ஈரோடுன்றதால உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு அது விற்கவே தேவை. நான் வந்து சூப்பர் சோல்டு. ஆமாம். ஸோ ஐ மீன் யூ கேன் ரிலேட் இட். நான் உங்களோட குக்டோட வீடியோஸ் ரொம்ப பார்த்துருக்கேன். ஸோ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலி அங்கேருந்து நாங்களே எடுத்திருக்கோம். ஸோ எங்களோட டிஷ்ஷஸையும் நீங்கள் ரொம்ப நாங்களே வந்து ரெசிபி வீடியோ போடுவோம். பட் ஆனால் ரெசிபி வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. இதை பார்த்துட்டே ஜப்பான் சிக்கன் சூப்பர் ரெசிபி வீடியோ வெதர் ஈரோட மிஸ் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு போயிடுவாங்க. அப்படியே டைனமைட் சிக்கனும் பண்ணீங்க. ஸோ இந்த ஜப்பான் சிக்கன் ரெசிபி தப்புண்ணா எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு ஏன்னா அங்கே போகும்போது ஐ குட் டேஸ்ட் லிட்டில் பிட் கோகனட் கரெக்ட் மில்க் அண்ட் கோகனட் மில்க்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பிளாஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. ஸோ இட் இஸ் பேசிக்லி ஃபியூஷன் தாங்க. ஈரோடோட குசைனே பார்த்தீங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், காங்கயம், எல்லா பார்த்தீங்கன்னா சேலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோரலெஸ் உங்களுக்கு குசைன் வந்து வெரி சிமிலர் தான். ஸோ இட் இஸ் ஸ்டேப்பிள் ரைஸ், பேசிக்லி ரைஸு, குழம்பு, அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் வச்சு பண்ணுற பள்ளிப்பாளையம் சிக்கன் ஆகட்டும், சிந்தாமணி சிக்கன் ஆகட்டும், காட்டு உறவல் ஆகட்டும், இது எல்லாமே வந்து அங்கே அந்த ஊரோட நேட்டிவ் ஃபுட். ஸோ பச்சைப்புளி ரசம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, விச் இஸ் வெரி வெரி பாப்புலர் அந்த பெல்ட்டில். சென்னையில் வந்து அந்த அளவுக்கு அதுக்கான அக்செப்டன்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மி. கொங்குன்னு சொன்னதால வேர் கேன் ஐ கெட் அ குட் அரிசி பருப்பு சார்? இல்ல வீட்ல யாராவது வீட்ல தான் கிடைக்கும். வீடு தான். இது வந்து வேற எங்க விக்கிறது வந்து ஒரே ஒரு கடையில விற்பாங்க, மாதம்பட்டி. அவங்களோட கிளவுட் கிச்சன்ல விற்கிறாங்க. அதுல இருக்கு. but the best thing is made at home. I think him me யார் வேணாலும் செய்யலாம். ஆமா, நான் பண்ணிருக்கேன் ஒரு தடவை வீட்ல. ஆனா இது எங்கேயாச்சும் விற்கிறாங்கன்னா எங்கேயும் எந்த if you ask me it is an equivalent to biryani. அது கிட்டத்தட்ட பருப்பு சாதம் செய்யற மாதிரி எங்க ஊர்ல வந்து அது ரொம்ப நார்மல். அதனால அது யாரும் விற்க மாட்டாங்க யூசுவலா. பட் ஆனா இப்பவும் சொல்றேன், நான் கடைசியா ஏன் அந்த எந்த இடத்துல விற்குதுன்னு எனக்கு தெரியும்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, வயிறு சரியில்லை. நான் வயிறு சரியில்லை, எங்க ஊர்ல உடம்பு சரியில்லை ஆர்டர் பண்றது செய்யறது கூட இல்லை. ஆர்டர் பண்ணாலும் அரிசி பருப்பு ஆர்டர் பண்ணுவோம். With this conversation I want to talk about pricing. ஸோ எசென்ஷியலி நம்ம என்ன பண்ணோம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த 4 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்கள்ல, ப்ராடக்ட்டு, ப்ரைஸு, பிளேஸு, ப்ரொமோஷன்ட்டு, கிட்டத்தட்ட அதை தான் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். நம்ம அதை சொல்கிறத வச்சுட்டு மற்றவங்களும் வந்து அதை அவங்களோட யூஸ் கேஸ்க்கு டீகோட் பண்ணிக்குவாங்கன்ட்டு. ஹவு டு யூ ப்ரைஸ் யுவர் ப்ராடக்ட்ஸ், கிரு? இல்லை, அது என்னதான் இருந்தாலுமே the competitor pricing is like must. We begin with that. Product pricing, obviously the product price இருக்குது, we have a gross margin, அதில் ஒன்று. பட் அப்பார்ட் ஃப்ரம் இட், இது we are mostly ஆன்லைனுன்றதுனால the competitor pricing makes a huge difference in pricing our product. அது ஒன்று. இன்னொன்று, ஃபுட் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரைஸில் வந்து they are very sensitive. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காஸ்மெட்டிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இது ஜென்ரலாக ஃபுட்டுக்கே சொல்கிறேன். இப்போ காஸ்மெட்டிக்காக இருந்ததுன்னா அதில் வந்து பெரிய ப்ரைஸ் பாயிண்ட் பார்க்க மாட்டாங்க. பட் ஃபுட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸிங் இஸ் வெரி இது ரொம்ப நீஷாக பார்ப்பாங்க. அதுவும் ஆன்லைனில் இருக்கும்போது எல்லா காம்படிட்டர் ப்ரைஸும் வரும். அதில் இப்போ ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இருக்குன்னா would you be on the same price range or would you be cheaper or costlier? இல்லை, we make sure we are not very higher than Horlicks boost. பட் அட் த சேம் டைம் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க சுகர் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ நான் பாம் ஜாகர் யூஸ் பண்ணுறேன், இல்லை நேட்டிவ் இன்க்ரீடியன்ட், இப்போ டர்மரிக், நார்மல் டர்மரிக் யூஸ் பண்ணுறாங்க, இது ஆர்கானிக் டர்மரிக், அந்த செக்மெண்ட்டில் போகும்போது ஆப்வியஸாக எங்களோட காஸ்ட் ப்ரைஸே அவங்களோட செல்லிங் ப்ரைஸ் கிட்ட தான் வரும். ஸோ அந்த இது வந்து ஆப்வியஸாக இதுவும். பட் என்னன்னா, இட்ஸ் நாட் பி ஒரு அப்நார்மல் அந்த இது இருக்கும். வெரி எக்ஸ்பென்சிவ். இது வந்து ப்ரீமியம் ப்ராடக்ட். ஐ மீன் ப்ரீமியம்னா ப்ரைஸ் பாயிண்ட்ல அது எக்ஸ்பென்சிவ்னு சொல்லாத அளவுக்கு ப்ரைஸ் பண்ணிக்குவீங்க. இன்னொன்று, இப்போ இன்னொரு மைண்ட் செட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் இஃப் யூர் செல்லிங் 250 கிராம் or 300 கிராம், நீங்கள் ஒரு கப்பு வந்து அவங்களுக்கு டெய்லி போகுதுன்னா அந்த ஒரு கப்போட ப்ரைஸிங் என்னன்றதை வச்சுட்டு கஸ்டமர்ஸ் அப்படிலாம் பார்க்குறாங்களாங்க. ஒரு கப் இன்னைக்கு நான் ஒரு பருத்தி பல் எனக்கு பருத்தி பல் 450 ரூபா 500 நினைக்கிறேன், கரெக்டுங்களா? உங்களுக்கு 350 rupees. 350. அதை வந்து நான் பார்த்தேன்னா எத்தனை சர்விங்க, ஸோ நான் அதை 10 சர்விங்காக பிரிக்கிறேன்னா ஒரு கப் எனக்கு 35 ரூபா நான் கணக்கு போடுவேன்னா போடுறாங்க. இப்போ வந்து அது நான் சொன்னால என்னோட கஸ்டமர் செக்மெண்ட் வந்து ப்ராப்பர் உமன், அதுவும் நம்ம உமன்னும் போது அவங்க வந்து என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாட்டி வாங்குற ப்ராடக்ட்னா அதை பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட், ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினா அதில் பெருசாக பார்க்க மாட்டாங்க. பட் இது டெய்லி கன்சூமிங் ப்ராடக்ட். இன்னொன்று, இந்த பருத்திப்பால் இது எல்லாமே எங்களுக்கு கஸ்டமர் உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10 customers 7 customers will be repeat customers. அதனால் அவங்க டெய்லி ஃபுட் ஹேபிட்டில் இருக்கும்போது அதை கண்டிப்பாக பார்ப்பாங்க. இப்போ நாங்கள் ஒரு கப் சர்விங் வந்து ஒரு 10 to 12 rupees கிட்ட கொண்டு வந்துட்டோம். பட் பிகாஸ் ஆஃப் த வால்யூம் விச் வி டூ, அதில் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கட் ஆகுது. ஸோ அந்த 10 to 12 rupees தான் எங்களுக்கு
கரெக்டாக இருக்குது. இவருக்கு ஆக்சுவலாக ஐ திங்க் உங்களுக்கு தான் ஈவன் மோர் ரெலவெண்ட். ஏன்னா கம்பேரிசன் வந்து ப்ராப்பராக கடையில் போய் நான் காஃபி குடிச்சா எவ்வளோ, நீங்கள் டிகாஷன் கொடுக்குறீங்களே. இல்லை, ஸோ எங்களுதுல வந்து இப்போ ஒன் இஸ் இவர் சொன்ன மாதிரி ஃபுட்டுக்குன்னு இவ்வளோ ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுன்னு ஒன்று நம்ம மைண்டில் இருக்குது. ரெண்டாவது அது ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போதும் இவ்வளோ தான் இருக்கணும். வி கான் கோ பியாண்ட். மந்த்லி பட்ஜெட் இருக்கு இல்லையா, ஒரு வீட்டில் வந்து க்ரோசரி பட்ஜெட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஆக்சுவலாக இப்போ வந்து இவர் சொன்ன மாதிரி எஸ் தேர் இஸ் அ காம்படிஷன் பெஞ்ச் மார்க்கிங். ஸோ ஏன்னா ஒரு கிலோக்கு எவ்வளோ விற்கணும் இந்த ஸ்நாக்கை இல்லைனா இந்த ஒரு காஃபிங்கிறது அது ஒரு பெஞ்ச் மார்க்கு. பட் அதுலேருந்து வி ஆல்சோ சி எவ்வளோ எங்களால் பாஸ் ஆன் பண்ண முடியும் ஆஸ் அ டிஸ்கவுண்ட் டு த கஸ்டமர். ஏன்னா வி ஆர் ஸ்டில் நியூ பிராண்ட். வி கான்ட் இல்லை நாங்கள் டிஸ்கவுண்டிங்காக பண்ண மாட்டோம், எம்ஆர்பி தான் இது, அந்த கேம் இட் டசன்ட் மேக் சென்ஸ் அட் ஆல். ஏன்னா வந்து கஸ்டமருக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. நீங்கள் புது பிராண்டாக இருந்தாலும் சரி பழைய பிராண்டாக இருந்தாலும் சரி எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே வருதாங்கிறது தான் மெயினாக பார்க்க போகிறாங்க. ஸோ வி செக் போத் பேராமீட்டர்ஸ். ஒன் இஸ் மார்க்கெட் எங்கே இருக்குது, எங்களால் எங்களோட காக்ஸ் மீறி எவ்வளோ டிஸ்கவுண்ட் பாஸ் ஆன் பண்ண முடியும். ஸோ தட் எங்களுக்கும் அதில் வந்து திஸ் இஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வால்யூம் கேம். அது 3 ரூபா 2 ரூபா தான் இருக்கும் ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்ட்டுக்கே கிட்டத்தட்ட. எவ்வளோ கேன் பி பாஸ் ஆன் ஸோ தட் த கஸ்டமர் வில் கீப் கமிங் பேக், ப்ரிஃபர் திஸ் பிராண்ட். ஏன்னா அவங்க ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணால் தான் அவங்களுக்கு பழக்கம் வரும். ஸோ தட் தென் வி சே ஓகே இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, வில் ஸ்டில் ஆஃபர் யூ அட் அ கம்படிட்டிவ் ப்ரைஸ். ஸோ திஸ் இஸ் அ டைனமிக் கேம் தான். எம்ஆர்பி இஸ் லிட்டில் பிட் செட் நோயிங் தட் இந்த சேஞ்சஸ் வந்து இந்த நடுவில் இந்த கேப்ஸ்க்கெல்லாம் நம்ம பஃபர். ஸோ ஃபேக்டரிங் இன் ஃபார் ஆல் த மார்ஜின்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரக்சர், நோயிங் வாட் த கேட்டகரி இஸ் ப்ரைஸ்ட் அட், அதுதான் எங்களோட. ஸோ இட்ஸ் அ டிஃபிகல்ட் பட் வெரி நெசசரி எவ்ரிடே எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. பிரவீன், தட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபார் மீ. உங்கள் லொக்கேஷனுக்கும் அட்லீஸ்ட் நான் பார்க்கும்போது வர கன்சியூமர்ஸ், அட்லீஸ்ட் இந்த 10 o'clock மேலே வரவங்களுக்குலாம் வந்து ப்ரைஸ் பாயிண்ட் ஒரு ஃபேக்டராக இருக்காதுன்னு அஸ்யூம் பண்ணுறேன். பட் ஸ்டில் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் யுவர் ஜெலட்டோஸ் ஆர் ப்ரைஸ்ட் காம்படிட்டிவ்லி. வாட் இஸ் யுவர் ரேஷனல்? ஹவு டு யூ ப்ரைஸ்? For me, the most important, see, all my customers are important, but the most important segment for me is the family audience, is the family crowd. Because if they come as a big group. You have everybody from the kids to the mom and dad to the grandparents. They'll occupy like 10-12 people on the at a time la varuvanga. So but the bill is being paid by one person now. This is not a foreign culture where people are splitting and all that, especially within family. Kattamodhu they see the bill, they're like இவ்வளோதானா. See, that is what I want to hear. Like ஒரு 10-12 பேர் சாப்பிட்டுட்டு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்குள்ள முடியுதுன்னா that is good. They also feel like okay, like it was light on the pocket. So that is the reason why it's priced competitively. It's better to push volume than to be out of reach and be sort of elitist. So idhula vandu see certain products are actually loss leaders. Certain products vandu they actually make a loss. But it is still important to have those flavors because that will bring in the customers who will try the other flavors. And if ice cream shop nu solreenga, gelaterian solreenga, which gelateria is having ballets? I mean, maybe now, but when we started, nobody did that. See, there are certain things that customers are willing to pay for, and there are certain things that are something that is good to have, but they will never pay for it. If a wallet, a customer will never pay for it. Okay, but if you're giving 2 scoops padala 3 scoops, adukku pay பண்ணுவாங்க. They will not pay you for a toilet, but they will pay you for maybe takeaway charges they might pay you for. So it's very important to decide where you're putting your money. Are you putting your money in things where it is nice to have but customers will not necessarily pay for it, or do you put it in things where customers would pay for it? That is what I've realized. Because ella minute details effort போடும்போது sometimes you get sidetracked. You tend to put maybe more of your money or finances in things which, I mean, it looks good to you, but end of the day that is not going to generate additional revenue. Customers are not willing to pay for it. See, the last thing is it's always good to have products that complement each other. That is another way to increase your average bill value. If I was just selling scoops, then actually I don't know how it will work out, especially for the location and for all the other ancillary services that are going along with it. But varavanga, they're not just buying ice cream, they're also buying some coffee, they're buying a pastry, they're buying something. Then அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு then they're like okay, வீட்டுக்கு இது வாங்கிட்டு போகலாம். That's what I'm realizing. ஐஸ்கிரீமுக்கு நான் 100 ரூபா 110 ரூபா கொடுத்துருப்பேன். நான் அங்கே இருக்க பேஸ்ட்ரிக்கு நான் 300 ரூபா கொடுத்துருப்பேன். அதை நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். And the other thing is there's one thing as a consumer,
நான் ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்கள்கிட்ட வந்து காம்படிட்டிவ்லி ப்ரைஸ்னு ஒரு 3 வாட்டி நீங்கள் சொல்லிட்டேன். எனக்கு ஏன்னு இப்போ தெரியுது. சில பிளேசஸ் நீங்கள் போயிட்டு ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு 2 பேர் போனாவே 1000 ரூபான்னு பில் பார்க்கும்போது கொடுத்துருவீங்க, யோசிக்காமல் செலவு பண்ணியிருக்கீங்க. பட் 1000 ரூபாங்கிறது எங்கேயோ சைடில் மைண்டில் இருக்குது. இங்கே நான் 3 பேர்த்தோட 4 பேர்த்தோட போயிட்டு 500 ரூபா 550 ரூபான்னு பில் பார்க்கும்போது 500 அந்த மாதிரி 500 ரூபா தானே, 500 தான் வந்துச்சா, 4 பேர் போயிருக்கோம் அப்படிங்கும்போது வந்து இட் சம்ஹவ் இஸ் சிட்டிங் இன் த மைண்ட், விச் இஸ் வை இன்னைக்கு வந்து வேர்பலாக என் வாயிலேருந்து காம்படிட்டிவ் ப்ரைஸ்னு வருதுன்னு நினைக்கிறேன். See, there are some big groups, they will buy 1 cup, 2 scoops, and they'll share it among 6 people. Fine, if that's what you want, you do it. See, there are certain shops which will force you. They'll be like, இப்போ 1 personனா 1 personக்கு மினிமம் நீங்கள் இவ்வளோ வாங்கணும், அண்ட் தென் எல்லாருமே வாங்கணும். அதெல்லாம் யூ cannot force people. அவங்க சாப்பிட்ணுன்னா சாப்பிடுவாங்க, சாப்பிடணும்னா சாப்பிட மாட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் அப் டு தெம். And you do have people like that also. I've also had people who will come taste literally every single sample, 30 spoons. And they will also leave. They've told me to my face, இங்கே எதுவுமே நல்லா இல்லை, I'll go to XYZ brand அப்படின்னு. That is fine. But இதெல்லாம் வந்து you can't predict it, but you should account for all this in your costing and pricing. Yeah. Now how do you price? Because again very competitive space. ஏன்னா கம்பேரிசன் என்ன இருக்கும், என் ஆஃபீஸ் பக்கத்துலேயே எங்கேயே கீழேயே டீ கடை இருக்குது, இந்த போகிற வழியில் அத்தனை டீ கடை இருக்குல்ல ஹைவேலாம் அப்படின்னு வரும்ல உங்களுக்கு. அதுதான் சொல்கிறேன்ல, அந்த 10 ரூபா ரேஞ்சுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது, ஆனால் பெரிய ரேஞ்சுக்கும் வைக்க முடியாது அப்படின்றதுல ஒரு இது இருந்தோம். பட் 20 ரூபான்றது வந்து எல்லாராலையும் ஒரு ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது. ஆமாம், அதனால் ஒரு டீக்கு ஒரு காஃபி கொடுக்குறது ரொம்ப காமனாக எல்லாராலும் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் வந்து ரிப்பீட் ஒரு நாளைக்கு 4 டைம் 5 டைம் ரிப்பீட்டாக வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு இருப்பாங்க. அவங்க அப்படி வரும்போது அவங்க அதில் வந்து நாங்கள் பெரிய மார்ஜின் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் எங்களுக்கு அது நிறையா வால்யூம் பிஸ்னஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாடல் தாங்க பண்ணுவோம். கம்மியான மார்ஜின் தான் வால்யூம் பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போனோம், அதை ஸ்கேலப் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அதுதான். இன்னொன்று அதை வரும்போது ஒரு கிராஸ் சேல்ஸ் அப் சேல்ஸ் எப்படி பண்ணுவாங்க, அதை வாங்கும்போது ஒரு வீட்டுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகலாம், ஒரு காரம் பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போக கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களோட சேல்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து அங்கே இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். அவங்க வந்து இவ்வளோ சேல்ஸ் அச்சீவ் பண்ணுறாங்கன்னா அதில் அவங்களுக்கு ஒரு ஷேர் மாதிரியே கொடுத்துருவோம். அந்த மாடல்லாம் இருக்கும்போது அவங்க நம்ம ஓனர்ஷிப் இல்லைனா கூட அந்த இடத்துல கொஞ்சம் டிஃபால்ட்டாக சாம்பிள்ஸ் சார் இதெல்லாம் வந்திருக்கு, புது ப்ராடக்ட் வந்திருக்கு, சாம்பிள் பாருங்கள். அவங்களே வந்து ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் கூட வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம இல்லைனா கூட கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் அங்கே வருது. அந்த மாடல் வர்றதுனால எங்களுக்கு ப்ரைஸிங் வந்து ரொம்ப நிறைய மக்கள் உள்ளே வைக்கும்போது குறைய வந்தாலும் எங்களுக்கு அது கொஞ்சம் நிறையவா தெரிகிற மாதிரி இருக்குது. நாங்கள் இன்னொன்று ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை வந்து எங்கெங்கே வேஸ்டேஜ் போகுதுன்ற கட் பண்ணுறதுக்காகவே பெரிய எங்களுக்கு ஒரு டைமில் சேல்ஸ் நிறைய நடக்கும், ஆனால் கடைசி பிண்டல் பார்க்கும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும். எப்படின்னு பார்க்கும்போது நிறைய வேஸ்டேஜ் ஆப்ரேஷன் எங்கெங்கே வேஸ்டேஜ் ஆகுதோ அதை அதுக்கப்புறம் உட்காந்து மானிட்டர் பண்ணி இப்போ அதை கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஹவு டு யூ ப்ரைஸ்னா? அவர் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மெனு கார்டில் வந்து அண்டில் தி ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2024 300 ரூபாய்க்கு மேலே வந்து எங்கிட்ட பொருள் இல்லை. 300 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கும் ஒரு ப்ராடக்ட். மட்டனோட விலை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கிலோவுக்கு வந்து ஹோல்சேலில் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் உங்களுக்கு வேஸ்டேஜ்லாம் போக மீட்டோட ட்ரிம்மிங் மட்டும் எடுத்து நீங்கள் போனோட பார்க்கும்போது உங்களோட அடக்க விலைன்னு பார்க்கும்போது 1000 ரூபா வரும். ஸோ ஒரு போர்ஷன் நல்லியோட காஸ்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ இருக்கும். நல்லின்றது உங்களுக்கு தெரியும், 4 பீஸ் கொடுப்போம். 4 பீஸ்னால் 250 கிராம் வரும். ஸோ அது மட்டுமே மீட்டோட காஸ்ட் மட்டுமே 250 ருபீஸ். பட் ஆனால் அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் வந்து 297 ருபீஸ்க்கு விற்றோம். ஏன்னா 300 கிராம் லாஸ்ட் மேக்கிங் கஸ்டமர் அப்போ உங்களுக்கு போனால் ஒரு பிளேட் நல்லி வாங்கி சாப்பிட்றாங்க. பட் ஐ மீன் இப்போ வந்து ஆஃப்டர் தி செகண்ட் குவார்ட்டர் தான் வந்து வி ஹேட் அ ரிவிஷன். ஸோ அவர் சொன்ன மாதிரி தான் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் தேர் ஷுட் பி அ ப்ராடக்ட் வேர் யூ வில் மேக் மனி as well as where a product which will not make money. It is just purely வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒரு ப்ராடக்ட் வைக்கணும். அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு டிமாண்ட் ப்ராடக்ட். நல்லி வந்து உங்களுக்கு தெரியும் 4 தான் இருக்குது கால் ஆட்டுக்கு, அதுக்கு எத்தனை நல்லி போர்ஷன் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் லாஸ் மேக்கிங். அது தீர்ந்தும் போகிற விஷயம். ஆமாம், தீர்ந்து போகிற பாதி நாள் கிடைக்காதுங்கிற ரீசன் இதுதான். கரெக்ட். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது we balance the menu. இப்போ பார்த்தீங்கன்னா மீல்ஸில் வந்து லாபம் இருக்காது. இட்ஸ் அன் அன்லிமிட்டெட் போர்ஷன் தட் வி சேவ். அதில் ரொம்ப கஸ்டமர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வேஸ்டேஜும் வந்து நீங்கள் கணக்கில் எடுக்கணும். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி நீங்கள் அரைவ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் யூ ஹேவ் டு டூ யுவர் மேத் ப்ராப்பர்லி. உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் இதெல்லாம் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே வந்து எந்த அளவுக்கு லிமிட் பண்ணிக்கணும். மெயினாக எங்களோட ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் எங்களோட ரெண்டல்ஸ் தான். ஸோ அந்த ரெண்டல்ஸ் தான் வந்து வில் பிளே மேஜர் ரோல்.
ரொம்ப கடைகள் வந்து ரெண்டல் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக கொடுத்துட்டு அந்த ரெண்ட்டை கட்டுறதுக்காக இந்த காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க வேறு வழி இல்லாமல். ஸோ உங்களோட ரெண்டல்ஸ் வந்து கரெக்டான ஒரு if it is under that control, இப்போ ஜென்ரலாக தம் ரூல் வந்து 10% ஆஃப் த சேல் சொல்லுவாங்க. பட் நாங்கள் அந்த 10%க்கு போகிறதில்ல. வி மேக்ஸிமம் see 5% as தி ரெண்டல். ஸோ அந்த 5% ஆஃப் யுவர் சேல் ஷுட் பி ரெண்டல்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் மேக் ப்ராஃபிட். பட் அந்த ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா இட் மே நாட் பி அ வெரி ஹியூஜ் மார்ஜின். ஜென்ரலாக இன்றைக்கி இருக்கிற தம் ரூல் வந்து 30% ஆஃப் ப்ராஃபிட் இஸ் வாட் தி ஃபுட் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க. பட் 30% அது வந்து ஒரு செக்டர் ஆஃப் பிஸ்னஸ் கொஞ்சம் அப்ஸ்கேலாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்கேலில் நீங்கள் விற்கும்போது எஸ் 30% நிற்கும். பட் நாங்கள் பண்ணுறது வந்து வால்யூம் பிஸ்னஸ் தான். ஸோ வி வாண்ட் மோர் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். அவர் சொன்னார் ஒரு விஷயம், அவர் கடையில் வந்து கூட்டம் இல்லைன்னா கஷ்டம் இருக்கணும். கூட்டம் இல்லைன்னா நான்லாம் ஒன்றுமே ஐ மீன் ஐ வில் பி டோட்டலி அவுட். ரீசன் பீயிங் அந்த ஒரு டெம்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வி வாண்ட் பீப்புள் டு கம் இன், வாக் இன், ஹேவ் ஃபுட் அண்ட் திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் இட் இஸ் பியூர்லி ஒன்லி ஃபார் என்ஜாயிங் த மீட். ஃபுட்டை நல்லா சாப்பிட்டு வெளில போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக தான் நாங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணோம். ஈவன் இஃப் யூ see தி இன்டீரியர்ஸ்லாம் வந்து இட் வில் பி வெரி ரா ரஸ்டிக் பேஸ். அதுதான் ரொம்ப அதில் லேவிஷாக போய் அதில் நம்மளோட கேபிட்டலில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் போடுற பணத்தை எடுக்கணுன்றதுக்காகவே நீங்கள் ரேட் ப்ரைஸிங் மாற்றணும். பட் நீங்கள் வேர் ஆஸ் யுவர் கேபிட்டல் இஸ் ஆன் பட்ஜெட், நீங்கள் வந்து கஸ்டமருக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். யூ இன்வெஸ்ட் ஆன் தி கஸ்டமர். பிரின்சிபலே அதுதான். நீங்கள் கஸ்டமர் மேலே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவர் சொன்ன மாதிரி சாம்பிள் சொன்னாங்க இல்லையா, சாம்பிள் சொன்னாங்க, அதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. இன்ஃபேக்ட் நீங்கள் கஸ்டமரை சந்தோஷமாக நீங்கள் வந்து வெளியில் அனுப்புனீங்கன்னா போதும். ஐ திங்க் தே வில் கிவ் பேக். த மோர் யூ கிவ் த மோர் யூ கெட். பிரில்லியன்ட்ண்ணா. எங்கள் கேஸில் வந்து சிமிலர் டு ஜிடி பிகாஸ் வி ரன் சிமிலர் பிஸ்னஸஸ். சேனல்ஸ் ஆஃப் செல்லிங் இருக்குல்லங்க. இப்போ இன்னைக்கு குவிக் காமர்ஸில் விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்ஜின் இருக்கும். ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோ. ஸோ அந்த மார்ஜின்ஸை ஃபேக்டர் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ரீட்டைலில் விற்கிறீங்கன்னா உங்களோட சூப்பர் ஸ்டாக்கர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டோர் ஓனர்ஸ்க்கு, கடைக்காரங்களுக்கு மார்ஜின் இருக்கும். இந்த எல்லா சேனல் மார்ஜின்ஸையும் ஃபேக்டர் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் குட்ஸையும் ஃபேக்டர் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல கன்சியூமர் பிராண்ட் அட் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20% எபிடா பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் கிராஸ் மார்ஜின்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு 70-75% கிராஸ் மார்ஜின்ஸ் தான் இந்த எல்லா சேனல் மார்ஜினும் உங்களுக்கு கட்டுப்படியாகிறதுனால எங்கள் ப்ரைஸிங் யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா நாங்கள் காம்படிட்டர் பேஸ்டிங் ப்ரைஸிங் போக மாட்டோம். ஏன்னா சில ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக பண்ணியிருந்திருப்போம். இப்போ நாங்கள் பண்ணுற மாதிரி பிரியாணி கிட்ஸ்லாம். ஸோ அந்த கேஸில் நம்ம கொடுக்குற குவாலிட்டிக்கு ப்ரைஸ் வந்து ஒரு ஃபேக்டர் இருக்காதுன்னு அஸ்யூம் பண்ணிவிட்டு கிராஸ் மார்ஜின்ஸ் எவ்வளோ வேணும் அப்போ தான் அந்த சேனல் மார்ஜின்ஸ் கட்டுப்படியாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரைஸிங் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா X% கிராஸ் மார்ஜின் வேணும்னா என்ன ப்ரைஸ் பண்ணணுமோ அப்படியே மல்டிப்ளை பண்ணி ப்ரைஸிங் பண்ணிக்குவோம். ஏன்னா இப்போது அவங்க அண்ணா சொல்கிற மாதிரி உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா there's a different cost that is involved. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து முக்கியமான காஸ்ட் வந்து சேனல் மார்ஜின்ஸ் தான், நடுவில் இருக்கவங்களுக்கு கொடுக்குற மார்ஜின்ஸ் தான். அது கட்டுப்படி ஆகிற மாதிரி ஒரு காஸ்ட்டு. அப்புறம் ஒரு லிட்டில் பிட் ஒரு 5 to 8% பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்டிங்கும் ஃபேக்டர் பண்ணணும். பண்டலாக விற்கிறோம் இல்லை ஒரு சீசனல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம்னா அதையும் ஃபேக்டர் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் ஹவ் எங்களோட ப்ரைஸிங். இந்த ப்ரைஸிங் பற்றி பேசும்போது ஐ ரிமெம்பர் ஒன் பர்சன் ஐ திங்க் ஐ ஷுட் மென்ஷன் C.K. ரங்கநாதன். I think he is the godfather for all this. He made a revolution change. Chik Shampoo ஒரு ரூபாய்க்கு வித்தார் பார்த்தீங்களா? That was something that the Indian market was, he broke it. அந்த மாதிரி வந்து ஒரு ஷாம்பூ வந்து ஒரு ரூபாயில் வந்து சாஷே பண்ணி விற்கிறதுன்ற கான்செப்ட் வந்து ஐ மீன் இட் வாஸ். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஷாம்பூ யூஸ் பண்ண கஸ்டமர் இருக்க மாட்டாங்க. பாட்டில் இருந்துச்சு. அவர் வந்ததுக்கப்புறம் அந்த ஷாம்பூ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். பிரில்லியன்ட். அந்த ஐ மீன் அந்த பிஸ்னஸ் மைண்ட் வந்து நம்ம ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்ற போது இட் இஸ் சிம்பிளி அமேசிங். சீசனிங்கை போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு சீசனிங்கை போட்டு கடிச்சிட்டு இன்னும் இவ்வளோ காரம் இது என்ன மசாலான்னு திட்டினவங்க இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா என்னடா என்ன சொதப்பினானுங்கன்னு தெரியலையானா பாஸ்மதி ரைஸ் வந்து அவிக்காமல் அப்படியே வெறும் சாதம் ரைஸ் அனுப்பலாம். Table number 17 is a very famous table. ஏன்னா அங்கே தான் வந்து all the alliance meetings happen. வெறித்தனமான தோனி ஃபேன். and actually idolize him from an angle how he carries himself and how he actually leads the team. அப்படி கூட்டு வந்துட்டு அந்த மேத்யூ ஹேடன் எங்களோட பிரான்ச்சுக்கு வந்து அது வைரல் ஆச்சு. மேத்யூ அவங்களோட டாக்டரோட வந்தாங்க. எனக்கு இந்த ஐடலைசேஷன் இவர் தான் அந்த மாதிரி ஒரு கடவுள் ஆஸ்பெக்டில் எனக்கு அது பார்க்கணும்னு தோணுது.